ஹalleluya ஹalleluya இயேசு நல்லவர் ஹalleluya நமரோம் ஹalleluya நம்மால் இயேசு கிறிஸ்து நல்லவர் எதையும் செய்யக்கூடியவர் வல்லமையால் செய்யக்கூடியவராக இருக்கிறார் நம்மால் இயேசு கிறிஸ்து நீ நம்பினால் இங்கே தேவனோட மகிமையை காண்பாய் என்று சொன்ன தேவன் வாக்கு மாறாத தேவன் ஹalleluya நம்மால் இயேசு கிறிஸ்து ஹalleluya ஹalleluya ரோமர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை படித்துக் கொள்வோம். அதில் சொல்லியிருப்பது இதுவே, வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது, உன் வாயில் உன் இதயத்தில் உள்ளது, இதுவே நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என நாங்கள் பறைசாற்றும் செய்தியாகும். ஹalleluya ஹalleluya வார்த்தை எங்க இருக்குது? மிக அருகில் இருக்கிறது. ஹalleluya எங்க இருக்குது? வாயில இருக்கிறது, அக்க பக்கத்துல இருக்கிறது. ஹalleluya ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். தெளிவா இருக்க, போதிக்கும் போது உஷாரா இருக்க, தெளிவா இருக்க, விழிப்பா இருக்க. அப்பதான் ஆண்டவருக்குள்ள சேர்க்கலாம். தேவனோட மகிமையை காண்பதற்கு ஒரே ஒரு வழி தேவனோட வார்த்தைக்கு செவிசாய்க்கும். உங்களுக்கு தேவனோட வார்த்தைக்கு செவிசாய்க்கும் போது தேவனோட வார்த்தை உங்களுக்குள்ள ஒரு கிரியை செய்யும், வேலை செய்யும். இந்த வேலை செஞ்சதான் நடக்கும். ஒருவேளை உங்களுக்கு நான் மைதா மாவு கொடுக்குறேன், ஆட்டை கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. சப்பாத்தி செய்யணும், இப்படி சப்பாத்தி செய்வீங்க. அதை எடுத்து தண்ணி ஊற்றி செஞ்சுன்னா அதுக்கப்புறம் மாவு உடமையா ஆக்கிட்டு அதுக்கப்புறம் போட்டு நீங்க சப்பாத்தி செய்வீங்க. ஹalleluya மைதா மாவு உங்களால சப்பாத்தி செய்வேன். நீங்க கலந்தா தண்ணி கலந்துட்டு தோசை தான் போடலாம். இல்லைங்களா? ஆனா ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கொண்டு இன்னொன்று ஏதாவது ஒரு விஷயத்தை சேர்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஹalleluya அதே போலவே உங்களுக்கு நான் சொல்ல போற விஷயம் என்ன கேட்டீங்க? லோகோஸ். லோகஸ்னா கிரீக் வார்த்தை. லோகஸ் அர்த்தம் வார்த்தை. லோகஸ் அர்த்தம் வார்த்தை. வார்த்தைன்னு சொன்னீங்கன்னா இயேசு கிறிஸ்து. ஹalleluya உங்ககிட்ட ரெண்டு விஷயம் சொல்ல விரும்புறேன். இன்னொரு விஷயம் என்ன கேட்டா ரீமா. ரீமான்னு சொன்னாங்கன்னா தேவ செயல், அந்த வார்த்தையில நடக்கிற செயல். ஹalleluya அதனால வார்த்தை மட்டும் நீங்க படிச்சிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா அது எதுவும் நடக்க போறது. ஆண்டவர் அந்த வார்த்தை நீங்க படிக்கிற வார்த்தை உங்களுக்கு தேவ தூண்டுதல் கொடுக்க வேண்டும் செயல்படுவதற்காக. ஏன்னா என்ன சொல்றாரு? கொஞ்சம் மாவு எடுத்து கொஞ்சோண்டு புளிப்பு மாவு சேர்த்துனா அதே போலவே வார்த்தை மட்டும் படித்தால் பத்தாது. அந்த வார்த்தை ஆண்டவர் உங்களுக்குள்ள செயல்படுவதற்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். ஹalleluya ஒத்துழைப்பு கொடுத்தாதான் இல்லாட்டி நடக்க போகிறது. நீங்க வேணா மாதா எடுத்துங்க. மாதா எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க? என்ன சொன்னாங்க? வார்த்தைக்கு என்ன ஒத்துழைப்பு கொடுத்தாங்க? இதெல்லாம் உங்களுக்கு அடிமை, நீங்க சொல்றபடி எனக்கு ஆகணும். அதனால ரொம்ப முக்கியமானது வார்த்தை செவிசாய்க்கும் போது வார்த்தைக்கு நான் அடிமை ஆனாதான் செயல்பட முடியும். ஹalleluya அதனால ரெண்டு விஷயம் இருக்குது, லோகோஸும் ரீமாவும். இப்ப முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 7000 பிளஸ் வாக்கு தட்டங்கள் பைபிள்ல இருக்கு. 7000 பிளஸ் வாக்கு தட்டங்கள் பைபிள்ல இருக்கு. எல்லா வாக்கு தட்டங்கள் எனக்கு எல்லா வாக்கு தட்டங்கள் கிடையாது அப்படின்னு கிடையாது. எல்லா வாக்கு தட்டங்கள் எனக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்படின்னு கிடையாது. இந்த வாக்கு தட்டங்கள் எப்படி நீங்க படிச்சா மட்டும் பத்தாது. ஆண்டவர் சொல்லணும் இந்த வாக்கு தட்டம் உனக்கு. ஆண்டவர் சொல்லணும் இந்த வாக்கு தட்டம் எதை நீ படிச்சுட்டு இந்த வாக்கு தட்டம் எனக்கு. நீங்க அடிக்கடி பாப்பீங்க ஒரு வார்த்தை அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுகள் திறக்கப்படும், தேடுகள் கண்டறிவு. அந்த வார்த்தை அடிக்கடி நீங்க யூஸ் பண்ணுவீங்க. ஆனா பாத்தீங்கன்னா அந்த வார்த்தை நீங்க 1000 கேட்ட பிறகு எதுவுமே நடக்கவே இருக்குமே தெரியாது. எதுவுமே நடக்க போறதும் கிடையாது. ஏன்னா ஆண்டவர் வாங்கிட்டு அந்த வார்த்தை சொல்லணும். நீங்க பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமா பேசினார். என்ன வார்த்தை கொடுத்தாரோ அந்த வார்த்தை தவிர எங்க செயல் நடந்தது.
அல்லேலூயா. அதே போல உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்ககிட்ட பேச வேண்டும். இந்த வார்த்தை உங்களுக்கு சொல்லுங்க, வார்த்தை இப்ப நாம நீங்க போதிக்கிற பாருங்க, நீங்க இருக்கிறீங்க பாருங்க, இன்னைக்கு போதிக்கிற வார்த்தை உங்களுக்கு தான். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த நாள் இதுதான். போதிக்கிறது நீங்க ஏற்றுக்கொண்டால் நிச்சயமா தேவனோட மகிமை நீங்க பார்ப்பீங்க. நிச்சயமா தேவனோட மகிமையை பார்ப்பீங்க. நிச்சயமா தேவனோட மகிமையை பார்ப்பீங்க. நிச்சயமா அதை ருசிப்பீங்க. நீங்க மற்றவங்களுக்கு நீங்க பிரோஜனப்படுறவர்களா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அதனால ரொம்ப முக்கியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த நாள் இதுவே. நாங்க சந்தோஷமா ஆண்டவர் நம்ம கிட்ட பேச போகிறார். அல்லேலூயா. ரெண்டு விஷயம் வச்சுக்கிறோம். ஒன்று லோகோஸ், இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து எங்களை சேவ் பண்ண வேண்டும் அப்படின்னா தேவனோட இயேசு கிறிஸ்து பேசுற வார்த்தை, ஆவிக்குரிய வார்த்தைகள், யோவான் 6:63, அந்த வார்த்தைகள் உங்களை சேவ் பண்ண வேண்டும். அல்லேலூயா. அதனால இயேசு கிறிஸ்து ஆண்டவர் அறிக்கையிடும் போது மீட்பு பெறுவீர்கள். ரோமர் 10:10 இயேசு கிறிஸ்து ஆண்டவர் சொல்லும்போது மீட்பு பெறுவீர்கள். ஆனா எனக்கு முழுமையான ரட்சிப்பு வேணுமே. முழுமையான ரட்சிப்பு அப்படின்னா உள்ளத்திலிருந்து நான் நம்ப வேண்டும். உள்ளத்திலிருந்து நான் நம்பணும்னு சொன்னீங்கன்னா தூய ஆவியானவருக்கு நான் இடம் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னா தேவனோட வார்த்தை எல்லா தூண்டுதலோட இருக்கும். அதனால 2 Timothy 3:15, 16, 17 படிப்போம். 2 Timothy 3:15, 16, 17. நீ குழந்தை பருவம் முதல் திருமறை நூலை கற்று அறிந்திருக்கிறாய். அது இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள நம்பிக்கையால் உன்னை மீட்புக்கு வழிநடத்தும் ஞானத்தை அளிக்க வல்லது. இயேசு கிறிஸ்து பற்றி தான் அந்த மறைநூல் பேசும். அல்லேலூயா. உங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுக்கும். வழி நடத்துறதுக்கு அது உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கும். மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது. அல்லேலூயா. கவனிச்சுங்க. இதான் ரீமான் சொல்றது. ரீமான் சொல்றது தேவனோட தூண்டுதல். எனக்கு தேவனோட தூண்டுதல் எனக்கு வரும். பாருங்க, ஒருத்தர் நம்ம தூண்டி விட்டாதான் அவங்க செயல்படுறோம். ஒருத்தர் தூண்டி விட்டாதான் அவங்க செயல்படுறோம். நீங்க பாத்தீங்க முதல் நூல்ல ஆறாம் ஈவால இருக்கிறாங்க. ஓகேங்களா? இப்ப ஈவால இருக்கிறாங்க. ஈவால தூண்டி விடுறது யாரு? ஈவால தூண்டி விடுறது யாரு? சத்தமா சத்தமா ஒருத்தர் மட்டும் சொல்றீங்க, எல்லாரும் சொல்ல மாட்டீங்களா? தெரியாதா? ஈவால தூண்டி விடுறது யாரு? பிசாசு. அல்லேலூயா. ஆண்டவர் தூண்டி விடுவாரா இப்படிப்பட்ட செயல் செய்வதற்கு? ரோமா இருக்கு. ஆண்டவர் தப்பான செயல்களுக்கு தூண்டுதல் செய்வாரா? செய்ய மாட்டார். அப்படின்னா மனுஷன் வந்து எந்த தூண்டுதல் அவனுக்கு ஆசை இருக்கிறது? மனிதனுக்கு எந்த தூண்டுதல் அவனுக்கு ஆசை இருக்குது? பிசாசு தூண்டுதல் தான். பிசாசு தூண்டுதலுக்கு அவன் நிறைய செவி சாய்ப்பான், நிறைய செயல்படுவான், நிறைய அதுக்கு வீட்டிலிருந்து செயல்படுவான், நிறைய உழைப்பான். பிசாசு தூண்டுதலுக்காக நிறைய உழைப்பான். ஆனா தேவனோட தூண்டுதலுக்கு அவன் செவிசாய்க்க மாட்டான், செயல்பட மாட்டான், இறங்க மாட்டான். அல்லேலூயா. ஏன்? ஏன்? அதுக்கு மட்டும் ஏன்? இல்ல, நல்ல யோசனை பாருங்க. எதுக்கு? ஏன்னா பைபிள் நன்மைகள் செய்து தெரிந்தும் எப்போ பார்த்து நன்மை செய்யணும், தீமை தான் செய்யறேன். ஏன்? புரியுது? சின்ன பசங்க வரும், 7ஆம் அதிகாரம், நான் நல்லதான் செய்ய விரும்புகிறேன், ஆனா என்னால நல்லதை செய்ய முடியல. எனக்கு தீமை என்பது எனக்கு பிடிக்காது. ஆனா எந்த தீமை நான் வெறுக்கிறேனோ அந்த தீமை தான் நான் செய்கிறேன். மீட்பு கொடுக்கக்கூடியவர் யார்? நான் பிதாவாகிய கடவுள் இயேசு கிறிஸ்து மூலமாக நன்றி செலுத்த மீட்பாளர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. புரியுதுங்களா? அதனால இந்த செயல்கள் எப்படி நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, லோகோஸ், ரீமா ரெண்டுமே ஒன்றாக சேர்த்து செயல்பட வேண்டும். வார்த்தையை படிக்கணும், தேவனோட தூண்டுதல்களும் வார்த்தை படிக்கிறது. நீங்க வார்த்தை படிக்கலாம், நானே எடுத்து வார்த்தை படிச்சுக்கலாம். ஆனா தேவனோட தூண்டுதல்களும் வார்த்தை படிக்கிறது. தேவனோட தூண்டுதல்களும் எந்த நேரத்தில் என்ன வார்த்தை கொடுக்கிறது, தேவனோட தூண்டுதல்கள் எந்த வார்த்தையை வைத்துக் கொண்டு ஜெபிக்கிறது. எல்லா நேரத்தில் வார்த்தைகள் செயல்படும் என்பது கிடையவே கிடையாது. என்னோட வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இருபக்கம் கத்தியோட தூய்மையானது. ஆனால் தேவனோட தூண்டுதல் வேணும், அந்த வார்த்தை செயல்படுகிறது. அல்லேலூயா.
சத்தமா சொல்லுங்க. தேவனுடைய தூண்டுதலுக்கு நான் தேவன் தூண்டும் போது அதுக்கு நான் செவி சாய்க்க வேண்டும். இப்ப அதுக்கு தயாரா இருக்கீங்க, கேட்கறதுக்கு எப்ப தயாரா இருக்கீங்க? ஹல்லேலூயா. தேவனோட தூண்டுதலுக்கு நாம் செவி சாய்க்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்ப கவனிங்க, இந்த தேவனோட தூண்டுதல், இந்த தேவனோட தூண்டுதல் எப்படி கேட்டீங்கன்னா, நீங்க மத்திய புத்தகத்துல ஒரு விஷயத்தை பார்க்கலாம். ஆண்டவர் பேதுரு வந்து ஆண்டவன் கேட்கிறார், ஆண்டவரே அது நீங்க இருந்தால், அது நீங்க கடல் மேல கடவுள் நிற்கிறார், இயேசு கிறிஸ்து நிற்கிறார், தண்ணி மேல நிற்கிறார். பேதுரு முதல்ல என்ன பண்ணுவாங்க, பயப்படுவாங்க, என்ன ஆவி நடக்குது அப்படின்னு பயப்படுவாங்க. ஆனா அதை ஞானமாக சொல்லும் போது பேதுரு என்ன சொல்றாங்க, ஆண்டவரே அது நீங்க இருந்தால் கட்டளை இடு. சொல்லுங்க, கட்டளை கட்டளை நான் தண்ணீர் மீது நான் நடந்து வர வேண்டும். கட்டளை தேவன் தூதுவரை பாருங்க, அவர் கேட்கிறார் தூதுவல். அப்புறம் ஆண்டவர் அந்த கட்டளை இடுகிறார், வா. பாத்தீங்களா, தூதுவல் என்ன பேசுறாங்க, வாங்க. இப்போ தேவன் தூண்டுதல் இல்லாம நீங்க கடல் மீது நீங்க நடக்க முடியும், என்ன ஆகும்? தேவன் தூண்டுதல் இல்லாமல் வேலையில குதிச்சு சொன்னா என்ன ஆகும்? அப்புறம் நான் சங்கீதம் நான் படிக்கிறேன், வேலை குடிச்சா வாழ்த்து பிடிப்பாரு பைபிள் எழுதிருக்கு. நான் ஆண்டவர் ரொம்ப பேர் சொன்னாரா? சொல்லு. தேவ தூண்டுதல் நல்ல கவனிச்சிருக்காங்க. தேவ தூண்டுதல் மோசே கிட்ட வந்து கட்டளை எழுதுகிறார், யோ மோசே நீ கட்டளை எழுது, போல நீட்டு, ஏதோ போல சொல்லுங்க, நீ கட்டளை போல நீட்டு, இந்த கடல் திரியும். ஹல்லேலூயா. கட்டளை எழுதுகிறார். அதான் தேவ தூண்டுதல் வேணும். இந்த தேவ தூண்டுதலுக்கு நான் செவி சாய்க்க வேண்டும். ரொம்ப கவனத்தில் இருக்கணும். ஜெபிக்கிறதுன்னு சொல்லுங்க, ஜெபிப்பது கூட தேவ தூண்டுதல் இல்லாம நீங்க ஜெபிச்சீங்கன்னா எல்லாமே இருக்கும். ஜெபமே கிடையாது. ஏனென்றால் ரோமர் 8:26 உன்னத வல்லமையுள்ள தூயாவே உனக்கு துணைக்கிறார். எப்படி ஜெபிப்பது, எதற்காக ஜெபிப்பது, எப்படி கேட்கணும், என்ன கேட்கணும், எப்படி செயல்படுவது என்பது உனக்கு தெரியாது. அவர் வந்து பெருமூச்சு வழியாக உனக்காக பரிந்து பேசுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எதற்கு கூப்பிட்டாங்கன்னா உன்னதான் என்ன திருப்பி பார்க்கணுமா, ஆண்டவருக்கு அபிஷேகம், அபிஷேகம். அபிஷேகத்தை பத்தி யோசனை பண்ணணும். ஜெபிக்கும் போது முதல்ல பார்க்கணும். அதான் உடனே சுத்தரிக்க சொன்னோம் சொன்னா இந்த அபிஷேகத்தினால் உன் பாரம் சும்மா எல்லாமே என்ன பண்ணுவாரு, என்ன பண்ணுவாரு, சத்தமா என்ன பண்ணுவாரு, தூக்கி போடுவாரு. நீ ஃப்ரீயா நடக்கலாம், காத்துல கட்டுகிற மாதிரி நீ நடக்கலாம். எடுத்த காரியங்களை எல்லாமே உனக்கு வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. இனிமே நீ சிரிக்கலாம், அழுவடி அவசியம் என்பது கிடையவே கிடையாது. ஏன் என்றால் ஆண்டவர் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கட்டளை இடுகிறார். மோசே கிட்ட இதுதான் நடந்தது. ஹல்லேலூயா. மத்தேயு புத்தகம் 14:28-29 இந்த வசனம் இருக்கிறது. ஆண்டவர் வந்து பேதுருவிட்ட கடலை இடுகிறார், தண்ணீர் மீது நடந்து வருவதற்காக. பேதுரு அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரே நீர்தான் என்றால் நான் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார். அவர் வா என்றார். பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். ஹல்லேலூயா. என்ன மனுஷன் நடக்கல, மோசமாக நடக்கிறாங்க. அதான் பேதுரு மட்டும் நடந்தார். ஹல்லேலூயா. அவங்க முழுவதை பற்றி அவங்க பலப்பட்ட விஷயங்கள் அது. ஹல்லேலூயா. ஆனால் நடந்து போனார் இயேசு. ஏனென்றால் நாங்கள் இயேசுக்கு கட்டளை இட்டார். ஹல்லேலூயா. அதே போல நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்காக
இந்த வார்த்தை தான் ஏன் உள்ள அது செயல்படும், மற்ற வார்த்தைகள் இருக்கிறது செயல்படாது. ஏற்குள்ள ஆண்டவர் ஏதோ வார்த்தை வைத்திருக்கிறாரோ அது மட்டும் தான் ஏற்குள்ள செயல்படும், மற்ற வார்த்தைகள் இருக்கிறது செயல்படாது. ஆண்டவர் எதுக்காக என்ன திட்டத்தை வைத்திருக்கிறாரோ அந்த திட்டம் மட்டும் தான் நிறைவேறணும் தவிர நான் நினைக்கிற திட்டங்கள் நிறைவேறாது. ஆண்டவர் என்னோட வாழ்க்கையில் என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ, இத்தனை வருஷம் நான் வாழ வேண்டும் சொன்னா இத்தனை வருஷம் நான் வாழ்வேன், இதுக்கப்புறம் நான் வாழ போகிறேன், அதுக்கு வேண்டி நான் சாக போகிறேன். அதனால ஆண்டவர் வந்து எனக்காக என்ன முடிவு பண்ணி வைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றாமல் என்னால பூமி விட்டு என்னால எங்கிட்டு போகவே முடியாது. தேவனுக்கு எனக்காக நான் எப்படி நடத்திக்கிறோம், எல்லாமே நல்ல ரோமர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல ஒன்று இருக்கிறது. பாருங்க, தேவனோட குரலுக்கு நீ செவி சாய்க்கும் போது, தேவனோட குரலுக்கு செவி சாய்க்கும் போது உன் குரல் விசுவாசம் பலமாகும். உனக்கு தேவையானது விசுவாசம், நம்பிக்கை. உனக்கு தேவையானது விசுவாசம், நம்பிக்கை. அதனால ரோமர் 10:17 என்ன பண்றீங்க, அறிவிப்பதை கேட்டால்தான், அப்படின்னா கிறிஸ்துவ பத்தி அறிவிப்பதை கேட்டால்தான் உங்களுக்கு என்ன வரும், நம்பிக்கை உண்டாகும். அல்லேலூயா, நம்பிக்கை உண்டாகும். எத்தனை பேர் தேவனோட வார்த்தைக்கு நீங்க செவி சாய்க்கிறீங்க? எல்லாம் கை தூக்குங்க, எல்லாம் கை தூக்குங்க. 1 2 3 4 சீக்கிரமா எக்ஸசைஸ் பண்ணுங்க. எல்லாரும் வேடி சாப்பிட்டு வந்துருக்கீங்க போல இருக்கு, வேடி சீக்கிரமா சாப்பிட்டு வந்துருக்கீங்க. 1 2 3 4 சீக்கிரமா சீக்கிரமா. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரோட வார்த்தையை செவி சாய்க்கிறீங்க? எல்லாரும் கவனம் இருக்கீங்க. எதுவுமே ஆண்டவரோட வார்த்தையை செவி சாய்க்கிறீங்க. செவி சாய்க்கிறீங்க எப்படி சொல்லு, நீ அது கேட்கறது. செவி சாய்க்கிறதுக்கு அர்த்தம் வேற இல்லை, செவிசாய்க்கு அர்த்தம் கேட்கறது. செவிசாய்க்கிறதுக்காக நீ கேட்கறது ஏதோ ஒரு மொழியை கேட்டேன். இப்ப நோ வந்துட்டு ஆண்டோட வார்த்தை செவிசாய்க்கா, காத்துல ஏதோ ஒரு வார்த்தை கேட்டா கப்பலை கட்டு, அது செவிசாய்க்கிறது. நீ கேட்கறது ஆண்டவர் வந்து பேசினா காத்துல ஏதோ கேட்டா கப்பலை கட்டு, இது ஒரு அதிசயமான விஷயம். அதனால என்ன பண்றாரு, இங்க இடத்துல கடலும் இல்லையே எதுவுமே இல்லையே, இப்படிப்பட்ட கப்பல் கட்ட சொல்றாரு. அப்படி என்பது எந்த சந்தேகம் இல்லாமல் அவர் ஒரு கப்பலை கட்டுகிறார். இவர் கப்பல் கட்டுறதுனால ஆண்டவர் வந்து என்ன பண்ணாரு, கப்பலை தான் மழை பெய்வது. ஆண்டவர் வந்து கப்பலை கொடுக்கல, கிட்ட கப்பலை கட்டுங்க, ஆத்துல ஏதோ கேட்டா. அதனால அவரோட விசுவாசம் செவி சாட்டுறதுனால அவரோட விசுவாசம் உலகத்தை தான் பேசுது, சுத்தமா அழிக்குது. அதனால நம்ம கூட நடக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ரோமர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 20-21 படி. அடுத்து ஏசாயாவும், தேடாதவர்கள் என்னை கண்டடைய இடமளித்தேன், நாடாதவர்களுக்கு என்னை வெளிப்படுத்த இசைந்தேன் என துணிந்து கூறுகிறார். ஆனால் இஸ்ரேல் இனத்தாரை பற்றி தங்கள் எண்ணங்களின்படி எனக்கு கீழ்ப்படியாமல் நடக்கும் கலகக்கார மக்களிடத்தின் மீது நான் முழுவதும் என் கைகளை நீட்டினேன் என்றும் கூறுகிறார். இப்ப நீங்க தான் சொல்லணும், முழு நாள் என் கையை விரித்து கொண்டு அவங்களுக்காக சொல்லிட்டே இருக்காங்க. நீங்க ரெடி கேட்கறதுக்கு ரெடி கிடையாது. அப்படின்னா என்ன பண்றீங்க, வெறும் கோதுமமாக வச்சுட்டு இருக்கீங்க, அதுல தண்ணி ஊற்றிட்டு வச்சுட்டு சப்பாத்தி போடுறதுக்கு நீங்க தயார் கிடையாது. பைபிள் வச்சுட்டு இருக்கீங்க, பைபிள் வச்சுட்டு பைபிளோட வார்த்தை படிச்சுட்டு இருக்கீங்க. அல்லேலூயா. அப்படின்னா லோகோஸ
படிக்கிறீங்க. that is the written word. லோகஸ்னா லோகஸ்னு சொன்னா எழுதின வார்த்தை, இயேசு கிறிஸ்து பற்றிய எழுதின வார்த்தை, அதான் லோகஸ். ஆனா ரீமா அவங்க சொல்ற செய்யப்பட்டு நீங்க தயார் கிடையாது. தேவனோட தூண்டுதல் உங்களுக்கு சத்தமா, தேவனோட தூண்டுதல் எனக்கு சத்தமா, தேவனோட தூண்டுதல் எனக்கு பிடிக்கல, வேணும்னு சொல்லாது, எனக்கு தேவனோட தூண்டுதல் எனக்கு பிடிக்கல. ஏன் எனக்கு தேவனோட தூண்டுதல் பிடிக்கல ஏன்னு கேட்டீங்கன்னா, தேவனோட தூண்டுதல் எனக்கு பிடிக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் என்ன செய்யணும்? நான் சட்டத்தின் கண்ணாடி நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். சட்டத்தின் கண்ணாடி, சட்டத்தின் கண்ணாடி எடுத்துக்கொண்டு என் முகத்தை நான் பார்க்க வேண்டும். அங்க இருக்கு சட்டத்தின் கண்ணாடி என்ன இருக்குது? இந்த அஞ்சு இருக்குது, இந்த அஞ்சு இருக்குது. சரி பழசு வாங்கலாம், புதுசு எடுத்துக்குவோம். ஒரே சட்டத்தின் கண்ணாடி, இந்த அஞ்சு கிடையாது, இந்த அஞ்சு ஏது இருக்குது, ரெண்டு ரெண்டு இப்படி ஏது இருக்குது. அந்த சட்டத்தின் கண்ணாடி எடுத்துக்கொண்டு என் முகத்தை பார்த்து இது சொல்வது இப்படி, இங்கெல்லாம் நிறைய அழைப்பு இருக்குது, இது எடுக்கிறதுக்கு நான் தயார் கிடையாது. அதனால தேவனோட வார்த்தையினால செவிசாய்க்கிறீங்க. எப்படி ஒரு அழைக்க காணி அந்த சட்டத்தை கண்ணாடி ரெண்டு கட்டல இருக்குது. என்ன ரெண்டு கட்டல் சொல்லுங்க? முதல்ல என்ன பண்றது? முதல் கட்டல சொல்லுங்க சார். முதல் எல்லாத்துக்கும் மேல அந்த கடவுள் அன்பு செய்யணும். அடுத்தது அது நீங்க செவிசாய்க்கு சொன்னி நீங்க உண்மையில இருக்க மாட்டீங்க. உங்க வீட்டுல கலவரம் இருக்கு, பிரச்சனை என்பது வராது. அதான் முகத்தில் கண்ணாடி எடுக்க வேண்டும். அந்த கண்ணாடி எடுத்துக்கொண்டு அந்த ரெண்டு கடவுள் எழுதிக்கிறது. அப்படியே அதை நீ பார்த்து உன் முகத்தை நீ ரெடி பண்ணி நீ செவிசாய்க்கணும் சொன்னா அது சேரும். நீ செவிசாய்க்கணும் நிச்சயமாக சேரும். நீங்க செவிசாய்க்க முடியாது. அதனால நான் சொல்றேன், 3 நாள் நான் வந்து என்ன பண்றேன், என் கையில இருக்கு நான் வைத்திருக்கு, நீங்க என்கிட்ட வந்து காசு இருக்கிறது கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 4, 5, 6. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 4, 5, 6. கிறிஸ்துவின் வழியாய் நாங்கள் கடவுள் மேல் வைத்துள்ள உறுதியான நம்பிக்கையால் தான் இவ்வாறு சொல்லுகிறோம். நல்ல கவனிச்சுக்கோங்க. என்ன எவ்வளவு அழகா பேசுகிறார் பாருங்க. என்ன சொல்லுகிறார்? கிறிஸ்துவின் மீது கொண்ட நம்பிக்கையால் நாங்கள் உறுதியாகவே நாங்கள் பேசுகிறோம். என்ன பேசுறாரு அவர்? அடுத்தபடி நாங்களே செய்ததாக எதன் மேலும் உரிமை பாராட்டிக் கொள்ள எங்களுக்கு தகுதி இல்லை. அல்லேலூயா. யாருக்கு கிறிஸ்துவ நம்பிக்கை இருக்கிறவர்கள்? எங்க வீட்டுல நாங்க தான் செய்யறோம், நாங்க தான் பண்றோம், நாங்க தான் செய்யறோம், நாங்க தான் பண்றோம், நான் தான் உழைக்கிறேன், நான் தான் பண்றேன், நான் தான் பண்றேன், நான் தான் பண்றேன் என்று யாரும் சொல்லவே கிறிஸ்துவ நம்பிக்கை தான் சொல்லுவாங்க. நான் தான் செய்யறேன். ஏன் கிறிஸ்துவ மீது இருக்கிற நம்பிக்கை என்ன? தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, தேவன் தான் செய்கிறார், தேவனோட தூண்டுதலால் தான் எல்லாமே நடக்கிறது என்பதை நீ சொல்லுவார். அல்லேலூயா. எங்கள் தகுதி கடவுளிடமிருந்தே வருகிறது. தகுதி எங்க வருது? நீங்க என்ன பண்றீங்க? உங்க தகுதி என்ன பண்றீங்க? தகுதிக்கு அர்த்தம் என்ன? இங்கிலீஷ்ல தகுதிக்கு அர்த்தம் என்ன? ஐடென்டிட்டி. உங்க ஐடென்டிட்டி. உங்க தகுதிக்காக நீங்க என்ன செய்வீங்க? அந்த தகுதி பெறுவதற்காக நீங்க எவ்வளவு நீங்க செலவு பண்ணுவீங்க. எல்லாரும் உங்களுக்கு மாலை போடணும், எல்லாரும் உங்களுக்கு சாலை போடணும், எல்லாரும் உங்களுக்கு என்ன சொல்லி எல்லாரும் கும்பிடணும்னு உங்க தகுதிக்காக நீங்க நிறைய செலவு பண்ண வேண்டியது. ஆனா இங்க என்ன சொல்றது? ஏன் தகுதி வருகிறது? கடவுள் வருகிறது. அல்லேலூயா. ஏன் தகுதி வருகிறது? கடவுள். அதனால மனிதன் கிட்ட வர பெருமை பாராட்டு நான் எதிர்பார்க்கவே கூடவே கூடாது. கடவுள் வர பெருமை பாராட்டு நான் எதிர்பார்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் என் தகுதி ஆண்டவரிலிருந்து வருகின்றது. அல்லேலூயா. நன்றி இயேசுவே. அல்லேலூயா.
ரெண்டு விஷயம் இருக்கு. ரெண்டு விஷயம் இருக்கு. கடவுள் வந்துட்டு தொடக்க நூல்ல சட்டத்தையும் கொடுத்தாரு, தீர்க்க ரசமும் கொடுத்தாரு. அல்லேலூயா. மோசேக்கு என்ன கொடுத்தாரு? சட்டத்தை கொடுத்தாரு. அப்புறம் அதுக்கு அடுத்தது தீர்க்க ரசம் கொடுத்தாரு. அல்லேலூயா. இந்த விஷயம் எப்படி கேட்டீங்கன்னா, ஏன் கூட இந்த விஷயம் நிறைவேற வேண்டும் அப்படின்னா, சட்டமும் நிறைவேற வேண்டும், தீர்க்க ரசமும் எக்குள்ள ஆசை இருக்கா? ஆசை இருக்கா இல்லையா? சட்டமும் நிறைவேறும், தீர்க்க ரசமும் நிறைவேறும், ஆசை இருக்கா? கேட்டா சட்டத்தையும் தீர்க்க ரசம் யார் நிறைவேற்றுவாங்க? யார் நிறைவேற்றுவாங்க? யாரு? சத்தமா ஆகும். இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார். அல்லேலூயா. ஏன்னா மறுபடியும் மாறும்போது ரெண்டு பேர் பக்கத்துல இருந்தாங்க. ஒருத்தர் சட்டம், இன்னொருத்தரோட தீர்க்க தரிசனம். என்ன பண்றாரு? நீங்க மூட்டை கட்டி போலாயா, இதெல்லாம் நான் முடிச்சிடுறேன். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதுக்கெல்லாம் நிறைவேற்ற கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. அந்த நிறைவேற்றம் ஏன் நடக்கணும்? அந்த நிறைவேற்றம் ஏன் நடக்கணும்? அது எப்படி நடக்கும்? நீதிமொழிகள் 1:7 படிக்கும். நீதிமொழிகள் 1:7 படிக்கும். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம். அல்லேலூயா. 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 பாருங்க, நீங்க நிறைய புத்தகங்கள் படிக்கிறீங்க, நிறைய ஸ்கூலுக்கு போறீங்க, நிறைய காலேஜுக்கு போறீங்க, நிறைய யூனிவர்சிட்டிக்கு போறீங்க, எங்களுடைய இடத்துல வேலை செய்வீங்க. என்ன தெரியுது? நிறைய ஞானம் வேலை என்பது கிடையாது. ஞானம் வேலை என்பது கிடையாது. வேற ஒரு வார்த்தை இருக்குது. அது என்னது? வேற ஒரு வார்த்தை இருக்குது. நாலேஜ். விஸ்டம் வேற, நாலேஜ் வேற. அல்லேலூயா. அப்படின்னா நாலேஜ் சொன்னா நீ பெற்றுக்கொள்வது எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கு தான் நாலேஜ். எவ்வளோ வேலை செய்யறோமோ அவ்வளோ நமக்கு நாலேஜ். அப்படின்னா அந்த ஈடுபாடுல நமக்கு செயல்படுறது. அல்லேலூயா. எங்களுக்கு ஞானம் வேணாம். ஏன்னா ஞானம் வேணும்னு சொன்னா எனக்கு என்ன இருக்கும்? கடவுள் பயம் இருக்கணும். அல்லேலூயா. இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி எழுப்ப, ரொம்ப சின்ன கேள்வி, நீங்களா நிறைய பெரியவங்களா இருக்கிறீங்க, இந்த சின்ன கேள்வி நீங்க பதில் கொடுப்பீங்க. நல்லா தெரியும். எதுக்கு நிறைய ஞானம், தேவ ஞானம். தேவ ஞானத்தை பற்றி பேசுறது தேவ ஞானம். எல்லாரும் வந்து இருக்கீங்க, தூங்கிட்டீங்களா? தூங்கி இருக்கீங்களா? இல்லைன்னா யோசனை பண்ணி இருக்கீங்களா? தேவ பயம் என்றாதான் தேவ ஞானம். அதனால எனக்கு தேவ பயம் எனக்கு வேணும். எனக்கு தேவ எப்போ வரணும்? எங்க தேடி போறீங்க? வாட்ஸ்அப்புக்கு அட்ரஸ் இருக்கா? உங்ககிட்ட வாட்ஸ்அப்புக்கு அட்ரஸ் இருக்கா? ஒரு கடிதம் போடுறாங்க. கோயிலுக்கு அட்ரஸ் இருக்கு. எங்க பங்கு கோயிலுக்கு அட்ரஸ் இருக்கு. நீங்க எந்த பங்குல இருக்கீங்க அதுக்கு அட்ரஸ் இருக்கும். ஓகேங்களா? வாட்ஸ்அப்புக்கு அட்ரஸ் அட்ரஸே கிடையாது. அட்ரஸ் இல்லாத ஏற்படாது. விஷ்ணு வழியா தான் போகணும். அது எங்க இருக்கு யாருன்னு தெரியாது. எல்லாருமே யாரும் சொல்லுவாங்க. அட்ரஸ் தேவ பயம் உங்களுக்குள்ள கிடையாது. ஏன்னு கேட்டா தேவ உணர்வு உங்களுக்குள்ள இல்ல. ஏன்னா தேவனோட ரீமா அது உங்களுக்குள்ள செயல்படுறது கிடையாது. அதனால தேவ பயம் இருக்கிறது கிடையவே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அடிக்கடி உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கேன் நானு. நீங்க உங்களுக்கு இல்லம் போது உங்களுக்கு வலி இருக்கு, மற்றவங்களுக்கு இல்லம் போது உங்களுக்கு வலி தெரியலையே. நீங்க உங்களுக்கு இல்லம் போது உங்களுக்கு வலிக்குது, ஆனா நீங்க மற்றவங்களுக்கு இல்லம் போது உங்களுக்கு வலி இல்லையே. ஏன்? மற்றவங்க மூச்சில எச்சி துப்புறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்க. உங்க மூச்சில நீங்களே எச்சி துப்பிருக்கீங்களா? இல்ல நீங்க செய்யணும் எல்லாம் தயாரிச்சு.
சத்தம் நல்லா தேங்க நல்லா 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 பாருங்க ஆட பாருங்க நல்லா தூக்கிங்களா இப்போ இப்படி தூக்கிங்க அது சேம் பண்ணிக்கங்க ஆனா மத்தவங்க மேல நீங்க துப்புவீங்க உங்களுக்கு கடவுள் பயம் இருந்தால் இந்த வேலையை நீங்க செய்ய மாட்டீங்க உங்களுக்கு கடவுள் பயம் இருந்தா மத்தவங்க தின்ன மாட்டாங்க உங்களுக்கு கடவுள் பயம் இருந்தா மத்தவங்க நோட்ட மாட்டாங்க மத்தவங்க பத்தி கேவலமா பேச மாட்டாங்க ஏன் என்றால் அவங்க யார் உங்களுக்கு எத்தனை கை இருக்கு 3 இருக்கு 4 இருக்கு நினைக்கிறேன் பயம் இல்லாமல் உங்களுக்குள்ள நீமா வேலை செய்யாது அப்படியே தேவனோட தூண்டுதல் வேலை செய்யாது அப்படின்னா வார்த்தை ஆயிடும் வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும் எனவே நீங்க கைகளை நீங்க படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க ஆனா உங்களுக்குள்ள வேலை செய்யல ஏனென்றால் புனித யாரும் என்ன சொல்றாரு சும்மா படிக்கிறவங்க மட்டும் இருந்தாதீங்க அதுக்கு தகுந்தபடி செயல்படுறவர்களா இருங்கள் இருக்கும்போது தேவ தூண்டுதல் வேணும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 2 பக்கத்துல என்ன படிச்சாங்க இது எங்களால நடந்ததே கிடையாது இது இயல்பு தேவன் கொடுத்தது இயல்பு யாருன்னா ஆண்டவர் அதனால என்னால பெருமை பாராட்டுறதுக்கு வாய்ப்பு கிடையாது இது என்னால நடந்தது கிடையாது அதிகாரம் 8வது வசனம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா மத்தேயு 10:28 படிங்க மத்தேயு 10:28 ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஏன் இவங்களோட பயம் இருக்கணும் தேவ பயம் இவங்களோட ஏன் இருக்கணும் யாராவது பயத்தை பத்தி யாராவது சொல்ல முடியுமா பயத்துக்கு அர்த்தம் யாராவது பயத்துக்கு அர்த்தம் பயத்துக்கு அர்த்தம் யாராவது பயத்துக்கு அர்த்தம் சொல்லியா பயத்துக்கு வார்த்தை எப்படியா சரி நீனாவது சொல்லுங்க இதற்கு அர்த்தம் பயத்துக்கு அர்த்தம் யாராவது சொல்லுங்க 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 பயத்துக்கு அர்த்தம் பாதுகாப்பு இல்ல சரி தம்பிக்கு கை தட்டுவோம் பாதுகாப்பு இல்லாம கை தட்டுவோம் சொல்லுங்க பயத்துக்கு அர்த்தம் என்ன பாதுகாப்பு இல்லாம வச்சுக்கிற வார்த்தை சொல்லுங்க சத்தமா பாதுகாப்பு இல்லாம அதான் பயம் வெரி குட் அடுத்தது யாராவது சொல்லுங்க பயத்துக்கு அர்த்தம் என்ன வார்த்தைக்கு ஆப்போசிட் பேசுறது பயம் தைரியம் அதெல்லாம் ஆப்போசிட் பேசுங்க பயத்துக்கு அர்த்தம் சொல்றாரு தம்பி சொன்னாரு என்ன சொன்னாரு பாதுகாப்பு இல்லாம வெரி குட் பேசுங்க அழகா பேசுறாங்க தம்பி நீங்க பேசுங்க அடுத்த வார்த்தை என்ன பேசுங்க பயத்துக்கு அர்த்தம் என்ன இயேசு கிறிஸ்து பயந்தாரா பயக்கலையா இயேசு கிறிஸ்து பயந்தாரா இல்லையா இந்த வார்த்தை 1:7 இயேசுகிறதா அவருக்கு கடல் பயம் இருந்தது கடல் அச்சம் இருந்தது அல்லேலூயா இதேமாக இருந்தாலும் சரி அவர்கள் இதை பற்றி இருந்தாலும் சரி அவர்கள் அந்த பயம் இருந்தது என்ன பயம் பயத்துக்கு அர்த்தம் என்ன காமிச்சாங்க சிம்பிள் அவர் என்ன சொல்றது தம்பி பாதுகாப்பு இல்லாமல் என்பது பயம் நீங்க கொஞ்சம் நெருக்கமா பேசுங்க பயத்துக்கு அர்த்தம் என்ன அதான் அதுக்கு அர்த்தம் அதான் கடைகளை இட்டு வாழ்வதா அதான் அர்த்தம் சொல்றாரு கொஞ்சம் நெருக்கமா பேசுங்க பயத்துக்கு அர்த்தம் கேட்கணும் பயத்துக்கு அர்த்தம்
பாதுகாப்பு இல்லாம, கடவுளோட பாதுகாப்பு இல்லாம உங்களுக்கு பயம் வரும். கடவுளை விட்டுட்டோம்னா உங்களுக்கு ஆல்ரெடி பயம். ஏசு கிறிஸ்துக்குள்ள இருந்த பயம் என்ன? 3 நாள் அப்படின்னா போறவருக்கு பிரிச்சு போறதுதான் பயம். உங்களுக்குள்ள அந்த பயம் இருக்குதா? பிரிச்சு போறது உங்களுக்குள்ள அந்த பயம் இருக்கா? எல்லாம் கையாடுங்க. நான் ஞாபகம், நீங்க ஞாபகம் எங்களுக்கு இல்லவே இல்லைன்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு அந்த பயமே கிடையாது சொல்லுவாங்க. சத்தம் நல்லா ஆகுங்க. உங்களுக்கு அந்த பயம் இருக்காது. ஏன் ஏற்கனவே பிரிஞ்ச வாழ்க்கை வாழ்ந்து இருக்கிறீங்க. உங்களுக்கு பயம் தானா உங்க குடும்பம் எல்லாம் ஒன்னா இருக்கும். உங்களுக்கு பயம் தான் கல்யாணம் பண்ணி ஒன்னா இருப்பாங்க. உங்களுக்கு பயம் சொன்னீங்கன்னா உங்க பிள்ளைங்க ஒன்னா இருப்பாங்க. உங்களுக்கு பயம் சொன்னா கெட்ட வார்த்தை பேச மாட்டீங்க. உங்களுக்கு பயம் பொய் சொல்ல மாட்டீங்க. இதான் கடவுள். நான் இப்படி வேலை நான் செஞ்சேன்னா கடவுளை நான் பிரிவேன். கடவுளை பாதுகாப்பு இருக்கவே இருக்காது. இதுதான் பயம். தேவனோட பாதுகாப்பு இல்லாம இருக்கிறேன். ஏன் நான் பொய் சொல்றேன். எனக்கு கடவுள் பயம் நான் என்ன பண்ணுவேன்? பொய் சொல்ல மாட்டேன். கடவுள் பயம் என்னன்னா நான் மற்றவனோட மாட்டேன். கடவுள் பயம் என்னன்னா என் வீட்டுக்காரியோ இல்லை கணவனோ நான் திட்டவே மாட்டேன், உணவு மாட்டேன். கடவுள் ஆசை என்பதற்கு ஏற்கனவே நான் பிரிச்சுதான் வாழ்ந்து வருகிறேன். கடவுள் இருக்குது. இந்த பாதுகாப்பு இல்லாம நான் வாழ்றதுனாலதான் எனக்கு எல்லாமே என்ன நடக்குறாங்க? வெற்றி மீது வாழ இல்லாட்டி எல்லாமே எடுத்த காலத்துக்கு உங்களுக்கு எல்லாமே தோன்றிடும். வேற காலம் பயம் இல்லை. அல்லேலூயா. ஒன்று யோவான் என்ன பண்றது? அவரோட கட்டளைகளை என்ன செய்யணும்? உங்களுக்கு பாரம் என்பது கிடையாது. அவரோட கட்டளை உங்களுக்கு பாரம் என்பது கிடையாது. உங்களுக்கு கடவுள் பயம் இருந்தாதான் அந்த பாரம் என்பது இருக்கவே இருக்காது. கடவுள் பயம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு பாரம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எனக்கு கடவுள் பயம் வேணும்னு சொல்றேன். சத்தமா உங்களுக்கு அதை கேட்கு. ஒருத்தர் பார்த்து கேட்குங்க. உங்களுக்கு இருக்குதா இந்த பயம் இருக்கா? கடவுள் பயம் இருக்கா? சரி, இந்த கடவுள் பயம் தான் நல்லா இருக்குங்க. பேசி ஒருத்தர் பேசி, ஒருத்தர் பார்த்து பேசி. எனக்கு கடவுள் பயம் தான் பேசு. இது எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? How are you going to receive this fear of God? இந்த கடவுள் பயம் எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? கடவுள் பயம் வேணும். எனக்கு ஆவியானவர் வேணும். எனக்கு வல்லமை வேணும். ஆனால் கேள்வி எழும், எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? அதான் முக்கியம். எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? ரோமர் புத்தகம் 12ஆம் அதிகாரம், ரோமர் 12 1 2 3 1 2 ரோமர் 12 1 2. சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன். கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள். மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்பட்டு மாற்றம் அடைவதாக. அப்போது கடவுளின் திருவுளம் எது என தேர்வு தெரிவீர்கள். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பதும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பது எனக்கு தெளிவாக எப்போ தெரியும்? எப்போ தெரியும்? இந்த உலகத்தில் போக்குப்படி போகாதீங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன உலகத்தில் என்ன இருக்கு? எந்த போக்கு இருக்கு உலகத்துல? உலகத்தில் போக்கு என்ன இருக்குது? நான் ஒரு கேள்வி கேட்கறேன். எல்லாரும் நல்லவங்களா? எல்லாரும் கேட்கணுங்களா? எதுக்கு சொல்றீங்க எல்லாரும் நல்லவங்க? நான் சொல்றேன் எல்லாரும் நல்லவங்க. நான் சொல்றேன், நீங்க என்ன சொல்றீங்க? நான் சொல்றேன் எல்லாரும் நல்லவங்க. நீங்க என்ன சொல்றீங்க? கடவுளோட வார்த்தை உங்ககிட்ட வரணும் அப்படின்னு சொல்றாரு. நான் என் படைப்புல எல்லாமே நல்லது. நான் உங்ககிட்ட இந்த கேள்வி எல்லாமே நல்லது. நீங்க எதுக்கு சொல்றீங்க எல்லாமே நல்லது?
உங்களால ஏன் அதை சொல்ல முடியும்? ஏன் உங்களால சொல்ல முடியும்? எல்லாரும் நல்லா ஆசைப்படும், நீங்க உங்களால சொல்ல முடியும்? ஏன்னா பைபிள் காமெடி உங்களுக்கு தீமை சேரவங்க நல்லவன்றாரு, நீ அவனுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. அவன் இந்த கணக்கு வாய்ந்தாலும் அவன் நல்லவன் கிடையாது சொல்லாத, இந்த கணக்கு அவன் அடிக்க வாங்க அப்படின்றாரு. நல்லவன் தான். திரும்பி உங்கள்கிட்ட கேட்கணும், எல்லாரும் நல்லவங்க, நீங்க என்ன சொல்றீங்க? உங்களால ஏன் தெரியும் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியல? நீங்க மனுஷன் கிட்ட நீங்க பெருமை பாராட்டு எதிர்பார்க்கணும். மனுஷன் உங்களுக்கு என்ன செய்யணும்? சொல்லணும், நீங்க நல்லவங்க. அதை நீங்க எதிர்பார்க்கணும். நீங்க எதிர்பார்க்கல, கடவுள் உங்ககிட்ட சொல்லணும் நீங்க நல்லவங்க. பாருங்க, அந்த பணக்காரன் இயேசுக்கு முன்னாடி நிற்கும் போது அவர் வாக்கு எடுக்கிற இயேசு கிட்ட நல்ல மனிதரே எடுக்கும் போது இயேசு அந்த பெருமை அவருக்கு எடுத்துக் கொள்ளாமல், நல்லவன் யாருமே கிடையாது, அப்பா மட்டும்தான் நல்லவன். எதுக்கு? எல்லாரும் நல்லவன், இந்த பணக்காரன் நல்லவன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இயேசு அந்த விஷயத்தை முடிக்கும் போது அவர் மனவர்த்தோட பார்ப்பாரு அந்த பணக்காரன். ஏன்னா அவன் உள்ள எந்த இதுல இருந்து அவனோட பணத்துக்கள் அப்படின்னு பேசினாங்க சொல்றாரு. அவன் நல்லவன் தான், பணத்தால அவனோட கண்ணு முடியாது. நாம என்ன பண்றோம்? இந்த விஷயம் நமக்கு தெரியாம என்ன பண்றோம்? எல்லாரும் மேல நாங்க வெறிதனத்துல இருக்கோம், வெறுப்பா இருக்கோம், எல்லாரும் முடி கூட்டுறோம். இவங்க கிட்ட சேர்ந்தா நம்ம வீணா போயிடுவோம். இவங்க மூஞ்சில காலையில முடிச்சானா நமக்கு நாளே சரி வராது. இப்படிப்பட்ட ஐக்கியத்துல நம்ம மாற்றிக் கொண்டு இருக்கிறோம். ஏன்னா ஏகப்பட்ட குரல்கள் இருக்கின்றது உலகத்துல, ஏகப்பட்ட குரல் இருக்கின்ற உலகத்துல, ஏகப்பட்ட சவுண்ட் இருக்கிற உலகத்துல. ஆனா எப்படி தெரிஞ்சுக்க போற? கடவுள் கிட்ட பேசுகிறார், கடவுள் குரல் எப்படி தெரிஞ்சுக்க போற? இப்போ யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம், யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம், யோவான் 10:27 வசனம் படிங்க. 10:27. என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா. என் ஆடுகள், என்னோட மக்கள் என்னோட குரலுக்கு செவி சாய்ப்பாங்க. அவர்கள் யார் என்பது எனக்கு தெரியும், எனக்கு பின்னாடி வந்தீங்களே இருப்பாங்க. அல்லேலூயா. என் ஆடுகள் என் குரலுக்கு. நீங்க எப்படி தெரிஞ்சுக்க போறீங்க? இயேசு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறார். எப்படி தெரிஞ்சுக்க போறீங்க? ஏகப்பட்ட சவுண்ட் இருக்கிற உலகத்தை எப்படி தெரிஞ்சுக்க போறீங்க? தூய ஆவி உங்ககிட்ட பேசுகிற, தூய ஆவி உங்களோட செயல்படுறதுக்கு ஆசைப்படுறீங்க, எப்படி தெரிஞ்சுக்க போறீங்க? எப்படி தெரிஞ்சுக்க போறீங்க? அவையை வேண்டுமோ எப்படி தெரிஞ்சுக்க போறீங்க? எளிய புத்தகம் 33 ஆண்டவர் ஒரு வெளிப்பாடு கொடுத்தார். அது என்ன வெளிப்பாடு கேட்டீங்கன்னா, அவர் சொல்லுகிறார் வசனத்துல, நீர் என்னை கூப்பிடு, நான் உங்களுக்கு செவி சாய்ப்பேன், எட்டாத தூரத்துக்கு நான் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பேன், உன்னில் நான் நான்கு செயல்கள் செய்வேன். ஓகேங்களா? இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, யோவான் 14ல பிலிப்பு கேட்பாரு, ஆண்டவரே நீங்க போற வழி என்னதான் எங்களுக்கு தெரியாது, இல்லாட்டி அப்பாவை காணி ஆண்டவரே, நீங்க அப்பா எங்ககிட்ட காட்டாலே எங்களுக்கு போக மாட்டவரே, என்ன பிலிப்பு இவ்வளவு நாள் உங்களோட இருக்கிறாங்க, என்ன இன்னும் தெரியலையா? என்ன பார்க்க அப்பா பார்க்கணும், நம்மளையா அப்பா எவ்வளோ வேலை செய்கிறா, செயல்படுகிறா? அல்லேலூயா. வெளிப்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டார், நீ எனக்கு கடிதம் போடுறா, என்னோட விலாசம் உனக்கு தேவை, you need my address. ஓகேங்களா? யாராவது இந்த கடவுளோட அட்ரஸ் வச்சுக்கிறீங்க? விலாசம் நான் கடவுளுக்கு ஏழு விரும்புறேன், ஒரு கடிதத்தை கடவுளுக்கு ஏழு விரும்புறேன். கடவுளுக்கு முன்னோட விலாசம் அவருக்கு தெரியும், உங்களோட அட்ரஸ் அவருக்கு நல்லா தெரியும். ஆனா உங்களுக்கு கடவுளோட விலாசம் தெரியுமா? ரைட்ல இருக்கு, அட்ரஸ் இருக்குது, ரைட்.
அப்படின்னா அதே எவ்வளோ ஒரு ஞானம் எவ்வளோ தெரியுது பாருங்க. ஒரு வெளிப்பாடு கொடுக்குறாங்க அட்ரஸ் வச்சுன்னு இருக்காரு. கடவுளோட அட்ரஸ் எது? கடவுளோட விலாசம் எது? மிஸ்டர் ஜீசஸ் கிரைஸ்ட் எழுதணும். எழுதணும் மிஸ்டர் ஜீசஸ் கிரைஸ்ட் எழுதணும். டு மிஸ்டர் ஜீசஸ் கிரைஸ்ட். அப்புறம் விலாசம் என்ன அட்ரஸ் எழுத போறீங்க? அது ஏன் அது போயிடும். அது எப்படி போவாங்க? போயிடுமா? போயிடுமா? அந்த வார்த்தை உங்களை வேலை செய்யுமா? எப்படி வேலை செய்யும்? நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொன்ன தேவன் உங்களை அந்த வார்த்தை வேலை செய்யுமா? எப்படி செய்யும்? அவர்தான வழி, அவர்தான சத்தியம், அவர்தான ஜீவன். நீ வழியா? நீ சத்தியமா? நீ எப்படி அந்த வழியில போவ? அதான் கேட்க விலாசம் கேட்க. அந்த விலாசம் எனக்கு வேணும். நீ அந்த வார்த்தை எல்லா வார்த்தையும் படிக்கிறாங்க. எல்லா தேவ திட்டங்கள், எல்லா சித்தங்கள் அவருக்குள்ள ஆமென். உங்களுக்குள்ள நடக்குமா? எப்படி எப்படி அவர் சொல்றாரு, நீ உன்னை நேசிப்பதை போல் பிறரை நேசிக்க வேண்டும் என்பது. நேசிப்பாயா? ராணி அடிக்கிறது என்ன விட்டுறாரு. ராணி அடிச்சுக்கோங்க. அம்மா அப்பாவை மதித்து நடக்க வேண்டும் என்று சொல்லிக்கிறார். அப்படின்னா அவங்ககிட்ட நீ போய் சொல்லக்கூடாது. அவங்க சொல்ற பற்றி எல்லாம் நீ கேட்கணும். அவங்க எல்லாத்தையும் பூமி மாட்டதே தான் இருக்கும். சரியா? வீட்டுக்காரங்க வந்து பிள்ளைங்க அப்பா என்கிட்ட பேசுது. அவங்களுக்கும் நான் கொடுக்கணும், இவங்களுக்கும் நான் கொடுக்கணும். தனியா எப்படி போயிட்டு அவங்க தெருவில் வைக்க வைக்கியா? அப்படி சொல்லிட்டாங்களா? என்ன சொன்னாரு? அம்மா அப்பா விட்டு விட்டு உன் வீட்டுக்காரரை குடிச்சிட்டு நீ போ, அம்மா அப்பா கவனிக்காத, பணம் இருக்குது, அங்க போய் விட்டுடலாம். சரி, ஆண்டவர் அந்த வார்த்தை சொல்றா. வீட்டுல வந்து நான் நெருப்பு போட்டு வந்திருக்கிறதுனால அம்மா அப்பா மருமகளுக்கு ஒதுச்சிட்டு இருப்பாங்க. மகன் வந்து பண்டடிக்கு எதிர்பார்ப்பான். எல்லாமே இருக்கிறார். இப்ப அந்த வசனத்தை உங்க வீட்டுல வச்சு உங்களுக்கு நடக்கிற கலவரத்துக்கு ஆண்டவர் தான் தேவையான நம்மளால சொல்ல முடியுமா? சீக்கிரம் 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 யாராவது வந்து பேசு. எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டாரு. பேசு. ஒரு விருதாசனத்தை நீங்க வச்சுட்டு, தம்பி நீ தான் என் காலை வாடணும்னு சொன்னா வச்சுட்டு வாருமையா? விஷயம் தெரியலையா? இதெல்லாம் கடவுள் போகுது. கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். யூதாசுக்கு தெரியல. உன் வாழ்க்கையில நடக்க போறது நீ எப்படி தெரிஞ்சுட்டு போற? தேவன் உனக்காக ஒரு சித்தத்தை வைத்து இருக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிறது ஆசை கிடையாதா? இருக்குதா? அப்புறம் ஏன் உங்களுக்கு தெரியாம இருக்கிற வரைக்கும் ஏன் நான் கேட்டா உங்ககிட்ட அட்ரஸ் கிடையாதுப்பா. உங்ககிட்ட அட்ரஸ் கிடையாது. பாருங்க, தேவனோட திட்டம் உங்களோட தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு தேவனோட அட்ரஸ் வேணும். அந்த அட்ரஸ் அந்த விலாசம் எங்க இருக்குது? எங்க இருக்குது? அது உங்களுக்குள்ள இருக்கு. ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கு. கடவுளோட ஆலயம் என்பது உனக்கு தெரியாதா? வாழும் கோயில் என்பது உனக்கு தெரியாதா? கடவுள் எங்க வாழ்ந்து இருக்கிறார்? அட்ரஸ் எங்க இருக்குது? மோட்சத்தியா? மோட்சம் உங்களுக்குள்ள இருக்கிறார். அட்ரஸ் எது? ஏன் குளர வாழும் கடவுள் ஏன் குளர வாழ்ந்து இருக்கிறார்? இந்த மண்பால வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இனிமே வாழ்வது நாம எண்ணி வாழ்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. வசனம் யோவான் செய்தி 14வது அதிகாரம் 20வது வசனம் படிங்க. அந்த நாள் உங்களுக்கு தெரியும். விலாசம் எதுங்க? 14:20 படி. நான் தந்தையுள்ளும் நீங்கள் என்னுள்ளும் நான் உங்களுள்ளும் இருப்பதை அந்நாளில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள்.
பாதுகாப்பு. அதான் உண்மை. ஹல்லேலூயா. அப்படின்னா இயேசு எனக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் என்று சொன்னீங்கன்னா நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கும், உலகத்துக்கு உப்பாகவே நான் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படின்னா இயேசு கிறிஸ்து கொண்டு மனதிலே எனக்கு இருக்கணும். நான் முக்கியம் என்பதை கருதாம மற்றவங்க தான் எனக்கு முக்கியம். ஹல்லேலூயா. மற்றவங்க எனக்கு முக்கியம். ஹல்லேலூயா. பாருங்க, விலாசம் தெரியாம உங்க கடிதம் எங்க சுத்தி சுத்தி இருக்கு. அதான் உங்க ஜெபம் எப்படி ஜெபிக்கிறீங்க? ஜெபம் எப்படி ஜெபிக்கிறீங்க? எங்கேயோ ஜெபிக்கிறீங்க, எங்கேயோ ஜெபிக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆனா பைபிள் என்ன சொல்லுது? பைபிள் என்ன சொல்லுது? பைபிள் என்ன சொல்லுது? சத்தமா சத்தமா படி. நான் சத்தமா படி. நீ தெரிஞ்சுக்கிறியோ? ரோமர் 8 உங்களோட நிறைவேறும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். சத்தியத்தை நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. கடவுள் எங்க இருக்கிறார்? கடவுள் உங்களுக்குள்ள இருக்கிறார். யோவான் 1 யோவான் என்ன பண்ணுது? எனக்குள்ள இருக்கிறார், பெரியவரா இருக்கிறார். இந்த உலகத்தில் உள்ள பெரியவர் எனக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பாருங்க, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், முகத்தரங்கள், தொல்லைகள் எல்லாமே நடக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், நீ தெரிஞ்சுக்க மாட்டேன்ற கடவுள் உங்களை இருக்கிறார். கடவுள் உங்களை இருக்கிறார். எப்படி கடவுள் உங்களை இருக்கிறாரோ மற்றவங்களுக்குள்ள கூட கடவுள் இருக்கிறார். ஏன் கேட்டா ஒரு தேவ சாயல் எல்லாமே, தேவ மூச்சு எல்லாமே இருக்குது. ஹல்லேலூயா. நீ தெரிஞ்சுக்கணும். அவங்க ஒரு விஷயத்தை மாட்டிட்டு இருக்கிறாங்க. இப்ப ஆண்டவர் உன்னை வைத்திருக்கிற ஒரே ஒரு காரணம் அவங்களை விடுதலை செய்வதற்காக. சொல்லுங்க, என் கூட கடவுள் இருக்கிறார். 4:18 லூக்கா புத்தகத்தில் என்ன பண்றது? கடவுள் இருக்கிறான்னு சொன்னீங்கன்னா சத்தமா படிங்க. 4:18 சொல்லுங்க, ஞானம் என் கூட இருக்கிறார். சத்தமா 4:18 என்ன நடக்கும்? ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். ஹல்லேலூயா. கடவுள் என்னோட இருக்கிறார். சொல்லுங்க சத்தமா. ஏன் ஒரு மாற்றம் வேணும்? நீ தெரிஞ்சுக்கணும். விலாசம், கடவுளோட விலாசம் உங்களுக்குள்ள, கடவுளோட ஆலயம் நீதான். கோயிலுக்கு போய் உட்கார்ந்தீங்க, ஒரு பிள்ளைக்கு வந்து கடவுள் இருக்கிறாரு கிடையாது. கடவுள் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால நீங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க. கடவுள் உங்களுக்குள்ள இருக்கிறதா போலீஸ் கடவுள் இருக்கு. ஹல்லேலூயா. கடவுள் எங்களுக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. வந்து நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் களிமண், அவர் குயவன். என்ன உருவாக்கின காரணமே, இந்த ஆலயம் உருவாக்கின காரணமே எனக்காக அல்ல, அவருக்காக. ஹல்லேலூயா. ஒன்லி ஃபார் எனக்கு மட்டும்தான். ஹல்லேலூயா. பாருங்க, பெரிய விஷயம் அது, சின்ன விஷயம் கிடையாது. பெரிய விஷயம் எப்படி கணவன் மனைவி வந்து கணவனுக்கு மட்டும்தான், கணவன் மனைவி மட்டும். அதே போலவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கு மட்டும்தான், நான் அவருக்கு மட்டும்தான். அதுதான் முதல் கட்டளை. என்ன கட்டளை? உருவத்தோடு ராஜனோடு உள்களோடு அன்பு செய்வாயாக. இதே வார்த்தை எடுத்துக்கொண்டு கணவன் மனைவி பேசுறீங்களா? இதே வார்த்தை எடுத்துக்கொண்டு கணவன் மனைவி பேசுறீங்களா? பதில் சொல்லுங்க. நீங்க தான் பதில் சொல்லணும். இதே வார்த்தை எடுத்துக்கொண்டு இது கட்டல, மனிதனுக்கு கொடுத்த கட்டல. ஏன் அடுத்தது இயேசு என்ன சொல்றாரு? இந்த முதல் கட்டளை நிறைவேறணும் சொன்னா இரண்டாவது கட்டளை கடைபிடிக்க வேண்டும். இந்த இரண்டாவது கட்டளை தான் எல்லாமே அடங்கி இருக்குது. இந்த இரண்டாவது கட்டளை தான் எல்லாமே. மனைவி பார்த்து சொல்ல வேண்டியதானே, நான் அன்பு செய்கிறேன், தேவைக்காக தான் நான் வைத்திருக்கிறேன். தேவைக்கான ரீமா வேலை செய்யாது. தேவைக்கான ரீமா வேலை செய்யாது. தேவனோட தூண்டுதல் தேவைக்கு வேலை செய்யாது.
தேவைக்காக தேவனோட தூண்டுதல் செயல்படாது. தேவைக்கு யாரோட தூண்டுதல் வேலை செய்யும்? சத்தமா கையை வச்சுங்க சீக்கிரம். என்னது தேவைக்காக பாபம் வேலை செய்யும், தேவனோட தூண்டுதல் வேலை செய்யும். தேவைக்கு எதுவுமே கிடையாது. முழு உள்ளத்தோடு முழு ஆற்றோடு முழு பலத்தோடு நான் அன்பு செய்கிறேன். தேவைகள் என்பது கிடையாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவா உங்களுக்கு விலாசம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீர் எதுள்ளும் நான் உள்ளும் நம்மடுகிறாரு. ஒன்றாக இருப்போம் நீங்களும் ஒன்றாகவே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னா மத்தேயு 18:20 படிங்க. மத்தேயு 18:20 படிங்க. மத்தேயு 18:20. உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்து மனம் ஒத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். ஏனெனில் 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடி இருக்கின்றார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். விலாசம் அட்ரஸ் விலாசம் அட்ரஸ் இது ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்கீங்களா? அதுதான் இந்த கைதான் அதுதான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சிந்தித்து பாருங்க. நீங்க இங்க அமைதிங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, நான் மலையில இருக்கிற சொல்லிட்டு எனக்கு ஓடாதீங்க, நான் அங்க இருக்கிற நீங்க ஓடாதீங்க, ஏமாந்து ஓடாதீங்க. நீ உண்மை ஆய்வு அறியப்பா, நீ உண்மை ஆய்வு பண்ணி பார்த்துக்கோ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒண்ணே ராஜ்யம் தேவனோட ராஜ்யம். அப்பா எங்க இருந்தாரு? இயேசுக்குள்ள இருந்தாரு. பிலிப்பு கேட்டாரு, அப்பா எங்களுக்கு ராஜ்யம் போ. நான் பாக்க அப்பா பாக்க நீ நம்பலையா? அப்பா கூட இருக்கிறாரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நிச்சயமா பாருங்க, ஏதோ வந்து அங்க இருக்கிறாரு. ஹல்லேலூயா. வாழும் கோவில் நீங்கதான். கோயிலுக்கு முன்னாடி நீங்க போயிட்டு ஹோலி ஸ்பிரிட் இது பண்றீங்க. ஆனா உங்களுக்கு பின்னாடி இருக்கிற கோயில், உயிரோட கோயில நீங்க எதுவுமே நீங்க நேசித்து கிடையவே கிடையாது. ஏதாவது விஷயம் இருக்கு, இல்லாட்டி அழகாக வார்த்தையெல்லாம் கூதுவீங்க, பேசி போடுவீங்க, கனவான பேசுவீங்க. ஹல்லேலூயா. கடவுள் வாயை இருக்கணும், கடவுளோட வார்த்தை நான் தெரிசாய்க்க வேண்டும், கடவுளோட வார்த்தை நான் தெரிஞ்சிக்க வேண்டும். இருக்கிறதை நான் எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பாருங்க, தேவனோட விலாசம் தெரிந்த பிறகு, தேவனோட விலாசம் தெரிந்த பிறகு கணவன் மனைவி எத்தனை பேரா இருக்கீங்க? இல்ல, நீங்க எத்தனை பேரா இருக்கீங்க? அப்புறம் கணவன் எங்க இருக்காரு? கணவன் எங்க இருக்காரு? எங்க இருக்காரு? சத்தமா சொல்லுங்க. உங்க கணவன் எங்க இருக்காரு? ஊர்ல இருக்காரு. உங்க கணவன் எங்க இருக்காரு? ஊர்ல இருக்காரா? உங்க வீட்டுல எங்க இருக்காரு? சீக்கிரம் சொல்லுங்க. சொல்லுமா, நீங்க சொல்லுங்க. எங்க உங்க கணவர் இருக்காரு? வீட்டுல இருக்காரு. உங்க கணவர் எங்க இருக்காரு? ஜம்முல இருக்காரு. அப்படின்னா நீங்க சொல்ற வார்த்தைக்கு இருக்கிறது, கணவன் வந்து அந்த தூரமா இருந்தா அவன் கணவன் கிடையாது, கணவன் பக்கத்துல இருந்தா அவன் கணவன். கணவன் தூரமா இருந்தா அவன் கணவன் கிடையாது, பக்கத்துல இருந்தா அவன் கணவன். அதனால நீங்க எப்போதும் இருவரா தான் இருக்கீங்களே தவிர ஒருவரா இருக்க முடியாது. பைபிள் வாக்குறது போட்டுருது, நான் தூரமா இருந்தாதான் நான் கடவுள் இல்ல, நான் பக்கத்துல இருந்தா நான் கடவுளா இருக்கிறேன். நான் தூரமா இருக்கிறப்ப நான் தான் கடவுள், நான் பக்கத்துல இருந்தா நான் தான் கடவுள். அதே போல உங்க கணவன் தூரமா இருந்தா கூட அவன் கணவன் தான், பக்கத்துல இருந்தா கூட அவன் கணவன் தான். முதல்ல நீங்க நம்ப வேண்டும். அதை விட்டுவிட்டு உங்க வீட்டுல
சரி, என் கணவன் தூரமாக கணவர் பக்கத்தில் இருந்தாலும் சரி, எனக்கு இந்த வார்த்தையை நம்பினா என்னால கடவுள் என்னால நம்ப தெரிஞ்சு எல்லா விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். இல்ல தெரியாம உங்க மாயத்துல இருக்கீங்க. ஏதோ பக்கத்துல என் தூரமா இருந்தாலும் லவ் போடு கிடையாதா? தூரமா இருந்தா தாலி இல்லையா? பாருங்க, உங்க மனத நனந்தோம்னா உங்களுக்கு கடவுள் பயம் கிடையாது. பக்கத்துல இருந்தா எனக்கு கணவன் எனக்கு உங்க பக்கத்துல இருந்தா எனக்கு மனைவி கிடையவே கிடையாது. நீ தூரமா இருந்தாலும் சரி எனக்கு மனைவி, நீ பக்கத்துல இருந்தாலும் சரி எனக்கு மனைவி தான், இல்லை கணவன் தான். அல்லேலூயா. அதே போலவே கடவுள் இதே வார்த்தை சொல்லுகிறார், நான் பக்கத்துல இருந்தா கடவுளா, தூரமா இருந்தா கடவுள் இல்லையா? தூரமா இருந்தா நான் தான் என் கடவுள், பக்கத்துல இருந்தா நான் தான் கடவுள். அல்லேலூயா. இந்த மாதிரி இந்த கணவன் மனைவி விஷயம் நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தாதான் உங்க விலாசம் உங்ககிட்ட இருக்கும். நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஆரம்பிச்சீங்க, உங்க விலாசம் வந்து ஊர் சுத்தி இருக்கும். அப்படின்னா அத்தைனா கடிதத்தில் ஏறிச்சு விலாசத்தை கடிதத்துக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். உங்க ஜெபமோ சொல்லலாம், என் ஜெபமோ ஊர் சுத்தி இருக்குது, அங்க போய் சேர விலாசம் இல்லை. எவ்வளவுதான் ஜெபிக்கிறது, நல்லதான் நிறைய ஜெபிச்சு விலாசம் கடிதம் ஏறிட்டு இருக்க கடிதம். அதனால நீங்க கேட்டீங்க கொடுக்கப்படும், தப்பிதம் திறக்கப்படும், நடக்குது. விலாசம் கிடையாது, ஜெப அட்ரஸ் இல்லாம இருக்குது. எல்லா ஜெபம் ஏறிட்டீங்க, போய் சேரணும் கடவுளுக்கு. எப்படி போய் சேரும்? ஏன் இப்படி பார்த்து ஜெபிச்சுக்கிறது? நடிகர்காரன் இந்த நேரத்துல அப்பா எங்க ஜெயிப்பான், இப்படி பார்த்தா எங்க பார்க்கணும்? கீழே பார்க்கணும். ஓகேயா? ஜப்பான்காரனுக்கு பார்த்து எங்க பார்க்கணும்? எங்க பார்க்கணும்? ஈஸ்ட் சைடு பார்க்கணும், வெஸ்ட் சைடு பார்க்கணும், நார்த் சைடு பார்க்கணும், சவுத் பார்க்கணும். உலகம் தெரியுது, இப்படி பார்த்தா தெரியும். கடவுள் நீ பார்க்கணும். அதனால இந்த கொரிந்தியர் புத்தகத்துல ஒரு வசனம் அங்க உள்ள நிறைவேறணும். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தை படிங்க. 1 கொரிந்தியர் 6:17. ஆண்டவரோடு சேர்ந்திருப்பவர் அவருடன் உள்ளத்தால் ஒன்றிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரோடு இணைந்திருக்கிறவன் அவன் எப்போதும் ஒன்றாகவே இருக்கின்றான். அல்லேலூயா. ஆண்டவரோடு இணைந்திருக்கிறவன் எப்போதும் கடவுளோடு ஒன்றாக இருக்கிறார். அப்படின்னா கணவன் மனைவி எப்போதும் ஒன்று, பிள்ளைகள் எப்போதும் ஒன்று, எல்லாமே நாங்கள் ஒன்றாக இருப்பதாக. அல்லேலூயா. அந்த குடும்பத்துல உங்க தகராறு வராது, கலவரம் வராது. பாருங்க, என்கிட்ட மதத்தை பத்தி பேசாதீங்க. நீங்க இந்து இருக்கலாம், நீங்க முஸ்லிம் இருக்கலாம், நீங்க இது இருக்கலாம், அது இருக்கலாம், என்ன இருக்கலாம். நீங்க கிறிஸ்தவ மதத்தை வச்சு நீங்க இருக்கலாம். சத்தியம் வேற, சத்தியம் வேற. சத்தியம் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுள் இருக்கிறார். அல்லேலூயா. சத்தியம் வேற. சத்தியம் உங்களோட கூடிக்கொண்டிருந்தா மதத்தை நீங்க பார்க்க மாட்டீங்க, ஜாதியை பார்க்க மாட்டீங்க, கலாச்சாரத்தை பார்க்க மாட்டீங்க, சத்தியத்தை தான் நீங்க பார்க்கணும். அல்லேலூயா. சத்தியத்தை பார்க்கணும், உண்மையான மனிதன் போல நீங்க இருப்பாய். அல்லேலூயா. கடவுள் மனுஷன் போல இருக்க சொல்லுகிறார். அல்லேலூயா. அதனால செய்தியை கேட்கும் போது சொல்லுங்க, செய்தி நான் கேட்கும் போது இந்த செய்தி யாருக்கு? சத்தமா எத்தனை சொல்றீங்க? எத்தனை சொல்றீங்க? நீங்க கேட்கணும் போதும், அவங்க வேலை யோசிக்கிறது. நீங்க மட்டும் கேட்குறீங்க. யாருக்கு வேணுமோ அவங்க தான் கேட்கணும். யாருக்கு பசிக்கு என்ன பண்ணுவாங்க? எனக்கு சாப்பாடு போடுவாங்க. அதனால செய்தி நீங்க கேட்கும் போது இந்த செய்தி யாருக்கு? யாருக்கு? சத்தமா எனக்கு. இந்த செய்தி எனக்கு. இந்த செய்தி நான் ஏற்றுக்கொண்டால் என் ஆண்டவர் நிச்சயமா கிரியை செய்வார். அல்லேலூயா. அதனால நம்ம
புத்தகத்துல 13வது அதிகாரம் 19வது வசனம் படிங்க. 13:19 மத்தேயு. வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோ இறையாட்சியை குறித்து இறைவார்த்தையை கேட்டும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை தீயோன் கைப்பற்றி சொல்வான். அப்படின்னா இந்த செய்தி எனக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டாம். இருக்கிறதா ஏற்றுக்கொள்ள இந்த செய்தி எனக்கு ஏனென்றால் இந்த செய்தி ஆண்டவர் நேரத்தில் கொடுக்கிறதுக்காக எனக்காக தான். ஆண்டவர் எவ்வாறு இறக்கப்பட்டு ஆண்டவர் வந்துட்டு எவ்வாறு அன்பு காமிட்டு இந்த செய்தி எனக்கு கொடுக்கிறார். இவ்வளவு நாள் நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க. கடவுளோட விலாசம் உங்களுக்கு தெரிஞ்சுதா? உங்களுக்கு தெரிஞ்சுதா? கடவுளோட விலாசம் தெரிஞ்சுதா? பையன் நிறைய படிச்சிருக்கீங்க. இந்த வருஷம் 1000 தான் படிச்சிருக்கீங்க. கடவுளோட விலாசம் உங்களுக்கு தெரிஞ்சுதா? தெரியும். எனக்கு தெரியும். காலையில ஆண்டவர் காமிக்கிறார். காலையில ஆண்டவர் காமிக்கிறார். 22 வருஷமா புண்ணிய செய்யறாங்க. ஆனா கடவுளோட விலாசம் என்னன்னு தெரியும். காலையில எங்க ஆண்டவர் தான் எங்க விலாசம் பண்றாரு. ஹல்லேலூயா. 22 வருஷம் கழிச்சு ஆண்டவரோட விலாசம் என்னன்னு இப்பதான் எனக்கு தெரிஞ்சது. ஹல்லேலூயா. அப்படின்னா இவ்வளவு சீக்கிரமா அவங்க வீடு விலாசம் நான் கூறுறேன். எந்த அளவுக்கு நீங்க பேர பெற்றவங்களா இருக்கீங்க? இவ்வளவு சீக்கிரமா உங்களுக்கு விலாசம் தெரியல. அப்ப எந்த அளவுக்கு நீங்க பேர பெற்றவங்க? எந்த அளவுக்கு ஆண்டவர் மூலமா இருக்கிறதா இருக்காரு? அப்படி இன்னைக்கு ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்க போறீங்க நீங்க? ஆண்டவரே தேங்க் யூ லார்ட். சுதிக்க பாருங்க. கடவுள் கூட எவ்வளவு கர்வம் பண்ண வேண்டியது. விலாசம் யாரு? நான் கேட்க சொல்ற ஆண்டவர் இருக்கிறார். ஏன் பரவ ஆண்டவர் இருக்கிறார்? ஏன் நம்மள ஆண்டவர் இருக்கிறார்? ஏன் சொல்லுற ஆண்டவர் இருக்கிறார்? நீ கூப்பிடுற ஆண்டவர் நீ சொல்லுகிறார். எவ்வளவு கர்வம் பார்க்க வேண்டியது பாருங்க நீங்க. இதெல்லாம் விட்டு எங்க கடவுள் எங்க இருக்கிறார்? சத்தமா எங்க இருக்கிறார்? நான் தான் தேவனோட ஆலயம். அப்புறம் முன்னாடி எச்சரிக்கை, இந்த ஆலயத்தை யாராவது எடுத்துட்டீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? நான் சுத்தமா வீணாக்கிடுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னொரு பாடம். ஹல்லேலூயா. மத்தேயு 13:58. அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல நல்ல செயல்களை செய்யவில்லை. ஹல்லேலூயா. இயேசுக்கு நடக்கிற பிரச்சனை, இயேசு வல்லமையுள்ள தேவன், வல்லமையுள்ள செயல்களை செய்யக்கூடிய தேவன், கடலை பிரித்த தேவன், செத்தவனை எழுப்பின தேவன். அவங்களுக்கு விசுவாசம் இல்லாதனால இவரால் எதுவுமே அவங்களுக்காக செய்ய முடியவில்லை. அப்படின்னா செய்தியை நீங்க கேட்கும் போது, இந்த செய்தி எனக்கு ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்கள் செய்வார். ஹல்லேலூயா. எதிர்பார்க்க வருதான் ஆனா எவ்வளவு பெரிய காரியம் செய்ய வேண்டும் என்பது. ஹல்லேலூயா. 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 21:22. மத்தேயு 21:22. 21:22 மத்தேயு. நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது நம்பிக்கையுடன் கேட்பதையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று கூறினார். ஹல்லேலூயா. நம்பிக்கையோட சொல்லுங்க. எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? என்ன நம்பிக்கை இருக்கு? அவங்க விசுவாசம் இருக்கா? பாருங்க, அவங்க விசுவாசம் இந்த சபையை சொல்றதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கருத்து என்ன சொல்றது கேட்கறது. நீ செவி சாய்த்தாதான் அவங்களுக்கு விசுவாசம் வர என்பது பயன்படுது. அவங்க விசுவாசம் வரதுக்கு காரணம் என்ன கேட்டீங்க? கேட்கறது கிடையாது. வீட்டுல என்ன சொல்லுவாங்க? சொல்ற பேச்சு வீட்டுல சொல்லுவாங்க. கரெக்டா இல்லைங்களா? எத்தனை வீட்டுல சொல்ற பேச்சு கேட்குறீங்க?
எல்லாமே நமக்கு நாளைக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அல்லேலூயா. சொல்ற பேச்சு யாரும் கேட்கறது கிடையாது. வீட்டுல சொல்ற பேச்சு ஒரு நாள் கேட்க பேசுறா, கடவுள் பேசும்போது வந்து நிச்சயம் நீங்க கேட்க போறது கிடையாது. இதுதான் அவங்க விசுவாசம். அல்லேலூயா. சொல்லும் போது நீங்க கேட்கும் போது ஆண்டவர் உங்களுக்குள்ள செயல்படுறது நிச்சயம். விசுவாசத்தை வைத்திருக்கிறவர்கள் தான் சொல்ற பேச்சை கேட்பார்கள். நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள் சொல்ற பேச்சை கேட்பாங்க. அம்மா அப்பா அன்பு செய்கிறவர்கள், அம்மா அப்பா என்ன பேச்சு பேசுறாங்களோ அதை அவங்க கேட்பாங்க. அம்மா அப்பா மேல அன்பு செய்கிறவர்கள் அவங்க சொல்ற பேச்சை கேட்கவே மாட்டாங்க. அல்லேலூயா. அதான் சிந்திச்சு பாருங்க. நீங்க எனக்கு தேவை என்ன தெரியுமா? நீங்க எல்லாரும் வீட்டுல உட்காந்தீங்க, உங்க பிள்ளைங்களாம் இங்க உட்கார வைங்க. அவங்களுக்கு புரிய வைக்கணும் அன்புக்கு அர்த்தம் என்ன. அம்மா அப்பா பேசும்போது அவங்க ஏற்றுக்கிறீங்கன்னு சொன்னீங்க, நிச்சயமா நீங்க அம்மா அப்பா அன்பு செய்வார். எல்லாமே தெரியும் தெரியாது, எனக்கு ஒன்றும் தெரியும். அல்லேலூயா. ஏன் நீங்க கஷ்டப்படும் போது அலைவீங்க, சுத்துவீங்க, புலம்புவீங்க, அப்புறம் கடைசிக்கு வருவீங்க. வரும்போது ஆண்டு வார்த்தை கொடுக்குறாரு, ஒரு வார்த்தை அன்னைக்கே சொல்ற விஷயம் இருக்கலாம். இனி ஒண்ணு நீங்க கஷ்டம் வந்துருக்காரு. சொல்லுங்க பாட்டி, அந்த பெரிய பாட்டு அது யாரு? அவங்க சொல்ற விஷயம் கேட்கலாம். இன்னைக்கு நாம கஷ்டப்பட்டுக்கலாம். அவங்க யாரு? அவங்க எடுத்து நான் எடுத்து இருக்கிறோம். தப்பு நான் செஞ்சிருக்கலாம். இதுவே பெரிய தப்பு செஞ்சிருக்கணும். ஏன்னா நீங்க வந்து சாட்சி இருக்கு. அவங்க என்ன தப்பு செஞ்சாங்களோ அவங்க சாட்சி நீங்க தான், அதே தப்பு நீங்க தான் செஞ்சுருக்கீங்க. புரிய வைக்கிறதுக்கு அவங்க இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா இதோட மோசமா செஞ்சிருக்கீங்க. அல்லேலூயா. எபிரேயர் புத்தகம் 12வது அதிகாரம் 25வது வசனம். எபிரேயர் 12:25. எபிரேயர் 12:25. எனவே கடவுளின் வார்த்தைக்கு செவிசாய்க்க மறுத்து விடாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. எச்சரிக்கை. இவ்வுலகில் அவரது எச்சரிக்கைக்கு செவிசாய்க்க மறுத்தவர்கள் தண்டனைக்கு தப்பவில்லை. அல்லேலூயா. கடவுள் உங்க அம்மா அப்பா மூலியமா பேசுவார், உங்க பிள்ளைங்க மூலியமா பேசுவார், பெரியவங்க மூலியமா பேசுவார். எதுக்கு பேசுறீங்க? ஏன் கடவுள் மூலியமாக பாவம் பேசினார். எதுக்கு? எச்சரிக்கை. நீ வீண் போகாதபடிதான். எல்லாரும் சொல்லுவாங்க, ஜாக்கிரதை இரு, இது செய்யாத, இப்படி பண்ணாத. எச்சரிக்கை கடவுளுக்கு யாராவது ஒருத்தர் மூலியமா கொடுத்துட்டு இருக்கிறார். ஏன் நீங்க வீண் போகாதபடி. நீ ஒத்த கால நின்னீங்கன்னா இப்படிதான் இருக்கும் சொன்னீங்க, அப்புறம் அனுபவிக்க வேண்டியது நீங்க தான். அல்லேலூயா. எச்சரிக்கை கொடுக்கிறார். வீண் போகாதபடி. அல்லேலூயா. கிட்ட ஒரு விஷயம் ஒன்று இருந்தது. அந்த விஷயம் நீங்க ஏற்றுக்கொண்டானா அது ரொம்ப நல்லதா இருக்கும். லூக்கா புத்தகம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். 19வது வசனம் 2:19. மாதா ரொம்ப முக்கியமான விஷயம். மாதா கிட்ட இருந்த ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த விஷயம் எப்படி இருக்கும்? முக்கியமா யாருக்கிட்ட? அது யாரு? லேடிஸ் கிட்ட, சகோதரி கிட்ட இது ரொம்ப முக்கியமான விஷயம். படிப்பா. ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார். அல்லேலூயா. இந்த போதனைகள், தேவனுடைய வார்த்தைகள் உங்களோட உள்ளத்தில் என்ன செய்யணும்? நீங்க என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? சிந்திக்கிறதுக்கு என்ன செய்யணும்? எப்போ சிந்தித்தீங்க? முதல்ல நீங்க தூக்கி பார்க்கறதா உங்களுக்கு சிந்தனை. நீங்க தூக்கி பார்க்கணும். அல்லேலூயா. ஆதியில ஒரு விஷயம் என்னங்க, அந்த வார்த்தை எடுத்து நிறுத்தி அழகா இருக்கு. படிப்பாங்க. ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார். அல்லேலூயா. பாருங்க, இந்த விஷயங்களை எப்போ நம்ம வந்து தூக்கி வைக்கிறோமோ
இந்த எபிரேயர் புத்தகம் 12:4 அந்த சிந்தனைகள் எல்லாமே சீர்தூக்கி பார்க்க வேண்டும். சிந்தனைகள் எல்லாமே சீர்தூக்கி பார்க்க எதுக்கு? ஏற்கனவே கடவுளுக்கு நீதான் கணக்கு கொடுக்கணும். நீதான் கடவுள்கிட்ட கணக்கு கொடுக்க போற. அதனால நீதான் அதை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அதே போலவே தேவ வார்த்தையை முழுமையாக தூக்கி வைத்துக் கொண்டு நிறுத்தி செயல்பட வேண்டும். அல்லேலூயா. கடைசி ஒரு வசனத்தை கொடுக்கிறாங்க. யோவான் நற்செய்தி 1:14. யோவான் நற்செய்தி 1:14. வாக்கு மனிதரானார், நம்முடைய குடிகொண்டார், அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இம்மாட்சியை பெற்றிருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர், இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர். வார்த்தை ஆண்டவருக்காக இந்த வார்த்தை உங்களோட என்ன ஆகும்? மாமிசமாக ஆக வேண்டும். ஏன்னு கேட்டா கடவுள் எங்க தண்ணி இருக்கிற எங்க சத்தமா 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 வாழும் கடவுள் எனக்குள்ள தண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. இனிமே என்பது இருள் என்பது கிடையாது. நான் ஒளியாகவே இருக்கிறேன். இனிமே நான் உபோசம் இல்லாமல் கிடையாது. நான் உபோசம் இல்லாமல் இருக்கிறேன். உப்பாகவே இருக்கிறேன். வாழக்கடல் எனக்குள்ள இருக்கிறார். வாழக்கடல் எனக்குள்ள நம்பிக்கொண்டு இருக்கிறார். இது அத்தாட்சி என்ன நீங்க காமிக்க. இது அத்தாட்சி என்ன? முக்கியமான வார்த்தை இதுக்கு அத்தாட்சி என்ன? கடவுள் எனக்குள்ள வாழ்க்கை இருக்கிறார். இதுக்கு அத்தாட்சி என்ன? என்ன செய்யுது? அதான் என்ன செய்யும்? நீ உன் வீட்டுக்காரிட்டு நீ வாக்கு சொல்லின்னு இருக்க, 1000 வாக்கு சொல்லிருக்கான். அவன் இப்படி சொல்லுவாங்க. நீ மாறியான்னு பார்க்கலாம். அப்படி என்ன செய்யக்கூடாது? வழி வாங்க. நீ சொல்லி இருக்க சாமி வேற இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் செயல்படணும். அதோட பார்த்து நீ எப்படி இருக்கிற அப்புறம் உங்களுக்கு என்ன ஆகிடும்? பேசு. இல்லை நீ பேசு வார்த்தை சொல்லணும். இல்லை நீ பதில் இருக்கிறாயா அப்படின்னு ஒரு பேர் முடியாதா? இயேசு வார்த்தை தான் போகிறான். என் வார்த்தை போகிறான். நீ உன் வார்த்தை தான் கொடுத்துட்டு இருக்க. ஏன்னு கேட்டா நீ இயேசுல வார்த்தை எடுத்துக்கொண்டு தான் பேசிட்டு இருக்கிற. தவிர இயேசு உங்களோட செயல்படாம நீ பேசிட்டு இருக்கிற. இயேசு உங்களோட செயல்பட பேசுறது என்ன? நீ என்ன செய்ய வேண்டும்? செய்யுமா? எப்படி நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க இயேசு உங்களோட செயல்படுறாரு? பைபிள் பார்த்து என்ன பண்றது? நீ மற்றவங்களிடம் நீ போதிக்கிறாயே, உன்னிடம் நீ போதிக்கிறது இல்லையா? மற்றவங்களை சொல்ற இப்படி செய்ய நீ மட்டும் ஏன் செஞ்சுட்டு இருக்கிற? எப்படி நீங்க மனம் திருத்த போறீங்க? கரெக்டான வார்த்தை தான். ஆனா எப்படி திருத்த போறீங்க? கரெக்டான வார்த்தை சார், கரெக்டான வார்த்தை கொடுத்தீங்க. ஆனா எப்படி திருத்த போறீங்க? வார்த்தை கரெக்டா இருக்கு சார், ஆனா எப்படி திருத்த போறீங்க? கரெக்டான வார்த்தை சொன்னார் தெரியும். இயேசு கிறிஸ்து ஆண்டவர் கரெக்டா தான் சொல்றீங்க. ஆனா யார் எது நீங்க தெரியாம இருந்திருக்கீங்க. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் கரெக்ட் தான். ஆனா யார் தெரியும்? ஆவியானவரே வெரி குட் கரெக்ட் தான். ஆனா யாருக்கு தெரியல. இயேசு வார்த்தை தான் படிக்கிறீங்க. அவர் பத்தி இருக்கீங்க. யார் எனக்கு தெரியாம படிச்சுட்டு இருக்கீங்க. வாக்கு வழி சீக்கிரமா
பார்க்கவே மாட்டார். கரெக்ட், அது எல்லாமே கரெக்ட் தான், எல்லாமே கரெக்ட் தான், நீங்க சொல்றதெல்லாம் ஒண்ணுதான். ஆனால் அது உங்களுக்குள்ள செயல்பட வேண்டும். உங்களுக்குள்ள எப்படி செயல்படுத்துவீங்க, எப்படி தெரிஞ்சுக்கிறீங்க கடவுள் உங்களுக்குள்ள வாழ்க்கை இருக்கிறாங்க. எல்லாம் தான் ஜெயிக்கிறாங்க, யாருமே உலகத்தில் ஜெயிக்காம இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஆடு மாடு பண்ணி எல்லாமே ஜெயிச்சுதான் இருக்கு, மரமும் ஜெயிச்சுதான் இருக்கு. பைபிள் நம்பி பார்த்தீங்கன்னா அது ஜெயிச்சிருக்கு. இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் தெரியுமா, பிசாசோட விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்கிறாரு, அவர் விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்க மாட்டேங்கிறாரு. பிசாசோட விண்ணப்பம் பண்ணிங்க அனுப்புங்க, உங்க பாதத்துக்கு அனுப்பாதீங்க, சரி போ. பிசாசுக்கு தெரியும் யாரு நீங்க, யாரு தெரியாம வாங்க. எப்படி சொல்லுங்க சார், கரெக்டா சொன்னா மனம் திறந்த எப்படி ஒரு வசனத்தை கொடுக்குறாங்க, எனக்கு ஆறு நேரத்தில் கொடுக்குற வசனம், அந்த வசனத்தை நல்லா ஆடி தராம நீங்க வாங்கி பாருங்க. நீதிமொழிகள் 16:32 இந்த வசனம் உங்க கூட செயல்பட்டாதான் நீங்க அவர் சார் சொன்ன மாதிரி நீங்க மனம் மாறுவீங்க. கருத்து யாருக்கு நீங்க தெரிஞ்சுக்கீங்க. 16:32 நீதிமொழிகள். வலிமை உடையவரை விட பொறுமை உடையவரே மேலானவர், நகரை அடங்குகிறவரை விட தன்னை அடங்குகிறவரே சிறந்தவர். அன்பு என்ன பண்ணுங்க, பொறுமை, பொறுமை இருந்தாதான் பொறுப்பு இருக்கும், பொறுப்பு இருந்தாதான் பொறுமை இருக்கும். இதுக்கு மேல நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா அவங்க எப்படி அட்டாச் இல்லை, அட்டாச் பேசுறது உங்க கூட நாளைக்கு இருக்கிறார். பைபிள் எடுத்துக்கொண்டு அப்புறம் மூஞ்சில வந்து உங்களால நசுக்க முடியாது. இயேசுவை ஏத்துக்க தீர வேண்டும் அப்படி கிடையாது. உங்க இயேசு இருக்கிறாரு, அப்பதான் அவங்க ஏத்துக்கணும். அவங்க ஏத்துக்கிறோம் என்ன செய்யணுமே, என்ன செய்யணும், அவங்களுக்காக நீ உன்னை நீ அடக்கணும். நீ அடங்கி போனாதான் கிறிஸ்து உங்களோட வாழ்க்கை இருக்கிறார். நீ உன்னை நீ அடக்கணும். You have to control yourself. நீ தான் கண்ட்ரோல் பண்ணி. நீதிமொழிகள் அவர் சின்ன சொன்னாரு, நகரத்தை அடக்கலாம், வீட்டில் இருக்கிறவங்க அடக்கலாம், நாய் அடக்கலாம், பூனை அடக்கலாம், எல்லாமே அடக்கலாம். ஆனாலும் எல்லாம் நீட்டிங்க நாய் செய்ய உங்களுக்கு வாங்கல. இது அடக்கலாம், இது அடக்கலாம் தான் என்ன அடக்க போகுது, எதுவுமே அடக்காது. வாழ்வு சாவு எதுல இருக்குது, எல்லாரும் தெரிஞ்சுதான் வச்சுட்டு இருக்கிறீங்க, ஆனா அடக்க மாட்டீங்க. ஏதோ எது இருக்கிறீங்களா, நல்லா பிடிக்கணும், கேவலம் பேசுவீங்க, அசிங்கம் பேசுவீங்க, குதிப்பீங்க, இலக்கணத்தோட கெட்ட வார்த்தை சொல்லுவீங்க. சில கெட்ட வார்த்தைகள் இலக்கணம் இல்லாம கெட்ட வார்த்தைகள் இருக்கிறது. சில கெட்ட வார்த்தைகள் இலக்கணத்தோட சொல்லுவீங்க. சில கெட்ட வார்த்தை ஸ்டைலா பேசுவீங்க. கடவுள் உங்கள வாழறார் என்று சொன்ன அத்தாட்சி என்ன, நான் என்னையே இதான் மனமா சார், இதான் மனமா. மற்றவங்க அடக்கிறீங்களா சார்? பயத்துல மனைவி பிள்ளைங்க பயத்துல உலகமே பயத்துல அடக்கலாம். விசாமத்தில் என்ன பண்ணலாம், நாற்பது என்ன பண்ணலாம், ஏதாவது பேசணும், விஜய் எல்லாரும் பயத்துல இருக்கிறாங்க. அவனை முன்னாடி அடக்கிறதுக்கு இந்த வார்த்தை பிடித்துக் கொள்ளுங்கள். தன்னடக்கம், தன்னடக்கம் ரொம்ப முக்கியமான. தன்னடக்கம் என்பது தேவனோட கனி. மிகுந்த கனி கொடுப்பாய். இதுக்கு சட்டத்துக்கு இடம் கிடையாது. நீரோடி வாழ்வாய், தெளிவா இருப்பாய், நலமா இருப்பாய். தேவனோட கனி தன்னடக்கம்.
ஆனால் எப்படி வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் செய்யலாம். கிடையாது. வேலை கொஞ்சம் செய்யும் போது நான் மனிதனுக்காக செயல்படவில்லை, கடவுளுக்காக நான் செயல்படுகிறேன். அல்லேலூயா. நான் பேசும்போது எனக்கு மீறி கடவுள் நிற்கிறாரு, எனக்கு மீறி யார் நிற்கிறாங்க? அந்த பயத்தோட நான் பேசணும். எப்படி வேணாலும் பேசலாம், இல்லாம எதெல்லாம் இல்லாம பண்ணலாம் கிடையாது. உள்ளதுக்கு எப்படி வந்தோம்? மொத்தமா வெறுமையா வந்தோம். போகும்போது அப்புறம் என்ன? அல்லேலூயா. நான் போகும்போது எங்க போறேன்னு தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. அதனால எனக்கு தன்னடக்கம் வேணும். தன்னடக்கம் இருந்தால்தான் நான் மனம் மாறுவேன். அல்லேலூயா. இந்த தன்னடக்கத்துலதான் இந்த கனிகள் அணி இருக்குது தெரியுமா? தேவனோட தேவனோட எப்படி நடந்திருக்கிறேன்? உன் மனசாட்சி சொல்லணும், உன் மனசாட்சி சொல்லணும். அல்லேலூயா. கடவுள் உன் மனசாட்சிக்குள்ளதான் செயல்படுகிறார். அல்லேலூயா. உன் மனசாட்சி சொல்லணும், இது கரெக்ட், இது தப்பு. அல்லேலூயா. ஒரு தப்பு செய்த பிறகு உன் மனசாட்சியோட பெரிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாமே தெரியும். அதனால நீ அவர்கிட்ட நீ கொடுக்கும் போது அவர்களுக்கு செயல்படலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து என்னுள் செயல்பட வேண்டும். அவருடைய விலாசம் நான் தான். அவருடைய விலாசம் நான் தான். அல்லேலூயா. வாழும் கோயில் நான் தான். நான் தான் விலாசம். நான் எங்க வேண்டாம் சரி ஒன்று கிடையாது. சாட்சி நம்ம சொன்னாங்க. யோவான் 4:4 இயேசு கிறிஸ்து இந்த சமயத்தை சொல்லுவார். இந்த சமயத்தை சொல்லுவோம், ஐயா விலாசம் இதுதானே, இந்த இடத்துக்கு தான் வந்து ஆளுநர் இருப்பாரு, அங்கதானே செஞ்சுக்க வேணும். எங்க ஜெருசலேம். அல்லேலூயா. இயேசு என்ன சொல்லுவாரு? அது விலாசம் கிடையாது. கடவுள் உருவமற்றவர், அவருடைய இயல்புக்கு தகுந்தபடி தான் நீ வழிபட வேண்டும். எங்க எதிர்த்து உள்ளத்திலிருந்து. அப்படியே அவருடைய விலாசம் எங்க? நீங்க போனா சரி வரப்போகுது. அவர் வார்த்தை என்ன சொல்லுது? நான் உன்னை கை விடவே மாட்டேன், உன்னை விட்டு விலக போக மாட்டேன், எப்போதும் நான் உன்னோட இருக்கின்றேன். அப்படின்னா அவருடைய விலாசம் யாரு? நான் தான். அல்லேலூயா. ஒரு வார்த்தை வச்சுக்கோங்க, I am Jesus Christ. நான் இயேசுவோட விலாசம் நான் தான். இந்த வார்த்தை சொல்லிட்டாரு. கடவுளோட விலாசம் நான் தான். சத்தமா சொல்லிட்டாரு. எனக்கு குறை எதுவும் இல்லை. கடவுளோட விலாசம் தான், எனக்கு தான் தங்கி இருக்கிறார். அப்படின்னா என்னாய் அவர் எனக்கு குறை எதுவும் இல்லை. அல்லேலூயா. ரெகுலர் பெரிய காரியங்கள் செய்ய போகிறார். அல்லேலூயா. ஏன்னா வீட்ல அவன் இடம் ஒண்ணே தம்பி என்ன சொன்னாரு? தம்பி வீட்ல வந்து தரணும்யா. ஒண்ணு தம்பி பத்து சேவை ஏறி ஓடி வந்து கையை புடிச்சிட்டு கேட்டு போயிட்டாரு. அப்ப இயேசு கிறிஸ்துவோட விலாசம் எது? எல்லாரும் என்ன சொன்னாங்க? இவர் வந்து இவரோட விலாசம் பாத்தியா? 2 வருஷத்துக்கு வீட்டுல இருக்கிறாரு. என்ன சொன்னாரு? இவரோட விலாசம் பாரு, எங்க இருக்காரு? இவரோட விலாசம் பாரு, உபச்சாரிகளோட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாரு. குடியாம உட்கார்ந்து குடிச்சிட்டு இருக்கிறாரு. இவரோட விலாசம் எங்க இருக்குது? இயேசுவோட விலாசம் சொல்லுங்க. பைபிள் காமி பாருங்க. இயேசுவோட விலாசம் எங்க இருக்குது? உபச்சாரிகளோட பாவிகளோட விலாசம். அல்லேலூயா. அப்படின்னா என்னப்பா? என்னப்பா? இத பாக்குறீங்களா? இல்லாத பெரிய பாவி நான் தான். இயேசுவோட விலாசம் நான் தான். அதே வார்த்தை எழுதுனா எழுதுறது பெரிய பாவி நான். அதனால இயேசு ஒரு விலாசம் நான் தான். ஏன் கேட்டீங்களா? பாவிகளை தேடி வந்தவர் இயேசு கிறிஸ்து. நான் தான் பாவி, நான் தான். கடவுளை விட்டு இருக்காதீங்க. இந்த பசுத்தெல்லாம் காட்சி இதெல்லாம் காட்சி இருக்காதீங்க. தான் குற்றத்தை அறிகிறவன், தான் குற்றத்தை ஒதுக்குகிறவன், அவன் கூட தான் கடவுள் செயல்படுவார், அவன் கூட தான் கடவுள் தங்குவார். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரசவம் பாத்தீங்கன்னா நான் தப்பு பண்ணல, நான் இந்த கதை ஒண்ணு இருக்காது. நீ உன்னை ஏமாத்திக்காது, உன்னை ஏமாத்திக்காது. பைபிளுக்கு தகுந்த மாதிரி ஒருத்தரும் நல்லவன் என்பது கிடையவே
கிடையாது. வாயை திறந்தாலே பணக்குழி. வாயை திறந்தாலே பணக்குழி. வாயை திறந்தாலே பணக்குழிங்கிறீங்களா? ஹல்லேலூயா. கடனை தேடி போகாதீங்க. உன் வாயில தான் கடை. ஹல்லேலூயா. கடவுளோட விலாசம் நான் தான். ஹல்லேலூயா. என்னை வாழ்கிறார். வாழும் கோயில் நான் தான். என்னுள் வாழ்கிறார். ஹல்லேலூயா. எப்படி கேட்கிறீங்கன்னா, எனக்குள்ள வாழற கடவுள் இப்போ நம்ம நாட்டு பாடல ஜெயிக்கணும். எனக்குள்ள வெளியே வந்துட்டு எனக்குள்ள சேர்த்தாங்க. நிராசைப்படாது. வெறும் நான் இருந்த கோதுமை மணி அரைச்சிட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டு உண்டாகி சப்பாத்தி போட்டு வேக வச்சுட்டு நாம இப்போ கொடுப்பாங்க. அல்லேலூயா. அதான் தூவாக செய்யறாங்க. அல்லேலூயா. உங்க எல்லாரும் போல இன்னைக்கு ஆண்டவர் அதிசயங்கள் நிச்சயமா உன் தேவைக்கு தகுந்தபடி உன் ஆசைக்கு தகுந்தபடி அவர் நிறைவேற்றுவார். நிறைவேற்றுவார். நீ சந்தேகம் ஆயிரம் இருக்கும், அது எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நான் வார்த்தை கொடுத்துட்டேன், அந்த வார்த்தை போய் செயல்பட்டு பிறகுதான் என்கிட்ட அது திரும்பி வரும். செயல்படாம என்கிட்ட திரும்பி வரவே வராது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நிச்சயமா உங்க கூட செயல்படும். என்ன செயல்படணும், என்ன செயல்படணும் அவருக்கு நிறைவேற்றி உங்க கூட அந்த செயல் காமிப்பார். அல்லேலூயா. நம்ம அனைவரும் கேட்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த தேவை அந்த தேவை என்ன தேவை இருக்கின்றதோ பின்னாடி வாங்க. ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்யணும். அதிசயங்கள் செய்கிறவர், அற்புதங்கள் செய்கிறவர் பெரியவராக இருக்கிறார். அவரால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை. அவர் நிச்சயமா செயல்படுவார்.